ஓகே. ரெக்கார்டிங் காட்டுதே. ஓடிச்சு. மேடம். ஓகே. என்ன வாய்ஸ் எல்லாம் கிளியரா இருக்குதா? அதை செக் பண்ணி கொள்ளுங்க. ஓடிச்சு ஓகே கிளியர் ஆகி. ஓகே சரி. ஓகே. அப்ப பிள்ளைகள் நாம் இன்றைய கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, அஹ், மன்னார் வலயத்துல வரக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு வினாத்தாளோட தான் நாங்க பார்க்க போறோம். சரியா? அந்த வகையில அவங்களும் முதலாவதாக போட்டிருக்கிற கேள்வி படுமழை பொழிந்த என்ற ஒரு கேள்வி. சரி, அதாவது ஒரு சங்கச் செய்யுள். உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், இந்த முறை உங்களுக்கு வரக்கூடியதாக அதிகம் எதிர்பார்க்கிற செய்யுள்கள் 3 இருக்குது. ஒன்று வாரலும் சரி, அடுத்தது படுமழை பொழிந்த, அடுத்தது நகுதக்கிணறே என்ற 3 செய்யுள்கள் வரலாம் என்று எதிர்பார்க்கிறேன். சரியா? ஆனா அங்க எதிர்பார்க்கிற 3ம் தான் வரும் என்று சொல்லவும் இயலாம். அது இல்லாம 2019, 20ல போட்ட செய்யுள்கள் கூட வரலாம். இந்த விளையாடு ஆயமொடு எல்லாம் 2019ல போட்டது. எனவே மிக நீண்ட காலம் ஆயிட்டது என்றதால அது வரக்கூடிய சான்ஸும் இருக்கலாம். இப்ப நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, கொஞ்சம் எல்லா செயல்களையும் பார்த்துட்டு போறது பெட்டர். ஆனால் இதுவரைக்கும் வராமல் இருக்கிற செயல்கள் என்று இருக்குதே. இப்ப நாங்க பார்க்க போற படுமழை பொழிந்த, பாரளம் சேரி, நகுதக்கிணறு இப்படியான செயல்களுக்கும் கொஞ்சம் கூடுதலான முக்கியத்துவத்தை கொடுத்துட்டு போங்க. சரியா? ஏன்னா இது வர இல்ல. மிக நீண்ட காலமாக வர இல்ல. எனவே வரக்கூடிய சான்ஸ் இருக்குது. சரியா? அப்ப நாம் இன்றைக்கு முதலாவது கேள்வியாக இத பார்க்க போறோம். ஓகே. அதோட வாரலும் சேரி என்ற கேள்வியும் இருக்குது. அதையும் நாம் இன்றைய கிளாஸ்ல சேர்த்தே பார்த்து முடிச்சிடுவோம். சரி. ஓகே. நகுதக்கிணறைய ஈவினிங் கிளாஸ்ல பார்ப்போமா? ஓகே. நீங்க செஞ்சுட்டு வந்திருப்பீங்க நம்புறேன். சரி. கிளாஸ் முடிய எல்லாரும் செஞ்ச ஆன்சரை போட்டோ எடுத்து போடுங்க. திருத்தி மார்க்ஸ் எத்தனைன்னு போடுறேன்னா. ஓகே. சரி. பாருங்க பிள்ளைகள், உங்களுக்கு செய்யுள் தந்திருக்கிறாங்க. இந்த படுமழை பொழிந்த ஒரு செய்யுள். அதாவது உங்களோட சிலபஸ்ல இருக்கிற சங்கச் செய்யுள்கள்ல, குறிப்பாக குறுந்தொகை இலக்கியத்தில் இருக்கக்கூடிய சங்கச் செய்யுள்ல முல்லை நிலத்தை அடிப்படையாக கொண்டு பாடப்பட்ட 2 செய்யுள்கள் இருக்குது. ஒன்று இளமை பாரார் செய்யுள். அதை நாங்க ஆரம்பத்திலே படிக்கிறோம். உங்களோட 12th சிலபஸுக்குள்ள வருது. அதே மாதிரி கடுமழை பொழிந்த செய்யுள். இது அகநானூறுக்குள்ள வரக்கூடியது. இதுவும் என்னன்னு சொன்னா முல்லை நிலத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு பாடப்பட்ட செய்யுளாகத்தான் காணப்படுது. சரி. அப்ப இந்த செய்யுளை பொறுத்தவரையில பிள்ளைகள் இதை எழுதியவர் யார் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பொதும்பிற் புல்லாலங்கண்ணியார் எனப்படுகின்ற ஒரு பெண் புலவர் தான் இந்த பாடலை இயற்றினவர். ஆஹ் இதுவும் ஒரு முல்லை நிலத்தை அடிப்படையாக கொண்டது. எனவே இதுல திணை முல்லை நிலம் என்று எங்களுக்கு தெரியும். சரி. இப்ப நாங்க திணை படிக்கிற மாதிரியே இன்னொரு விஷயத்தையும் பார்ப்போம் பிள்ளைகள். துறை என்றதையும் நாம பார்ப்போம். என்ன? திணை பார்ப்போம், துறை பார்ப்போம், அதே மாதிரி ஒழுக்கம் என்பதையும் பார்ப்போம். சரி. அப்போ இந்த படுமழை பொழிந்த அந்த செய்யுள்ட திணை என்னன்றா உங்களுக்கு தெரியும். அது முல்லை நிலத்தினுடைய பாடலாக காணப்படுது. அதே மாதிரி இதோட ஒழுக்கம் இருத்தல் என்று நாம சொல்லி தந்தோம். ஏன்னா எந்நிலத்துக்கு எவ்வொழுக்கம் சிறந்ததோ அந்நிலத்துக்கு அவ்வொழுக்கம் ஆயிற்று ஒரு வரி இருக்குதுன்னா நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு சொல்லி தந்துட்டு வரேன். அதாவது பிள்ளைகள் சங்ககாரத்தை பொறுத்தவரையில அதிக அளவு காதலுக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு காலம். அப்போ ஒவ்வொரு நிலத்துல வாழ்கின்ற மக்களுக்கும் ஒவ்வொரு விதமான தனித்துவமான காதல் ஒழுக்கங்கள் இருந்துச்சு. உதாரணமாக குறிஞ்சி இடத்துல சொன்னா அங்கு புணர்தல் ஒழுக்கமாக இருந்தது. அதே மாதிரி மருதம் எடுத்துன்னு சொன்னா அங்க ஊடல் ஒழுக்கமாக இருந்தது. அதே மாதிரிதான் பிள்ளைகள் இந்த முல்லை நிலத்துக்கென்றும் தனித்துவமான ஒரு ஒழுக்கம் ஒன்று இருந்தது. அதுக்கு நாங்க இருத்தல் ஒழுக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இருத்தல் ஒழுக்கம் என்று சொல்றது என்னண்டா, முல்லை நில தலைவன் தலைவியை விட்டுட்டு தொழிலுக்கு போவான். அப்ப தொழிலுக்கு போற டைம்ல தலைவிக்கு வருந்துகின்ற தலைவி கிட்ட சொல்லிட்டு போவா, தலைவி நீ கவலைப்படாத, இந்த கார்காலம் வந்த உடனே நான் உன்னை பார்க்க வந்துடுவேன். எப்படி? கார்காலம் வந்த உடனே நான் பார்க்க உன்னை ஓடி வந்துடுவேன்னு சொல்லிவிட்டு அவன் தொழில நிமித்தம் விடைபெற்று போறான். அப்போ தொழிலுக்கு சென்ற தலைவன் மீண்டும் திரும்பி வரும் வரையில தலைவி என்ன செய்வாவென்றால் அவனுக்காக வேண்டி வலிமை வெளி வைத்து காத்து கொண்டிருப்பார். எனவேதான் தொழிலுக்கு சென்ற தலைவனுக்காக வேண்டி காத்து கொண்டிருக்கின்ற செயல் இந்த நிலத்துல காணப்படுதுன்றதால இந்த முல்லை நிலத்துக்கு நாங்க இருத்தல் ஒழுக்கம் என்று சொல்லுவோம். ஒரு விதமான ஒரு காத்திருப்பு என்றதாலதான் நாங்க அதுக்கு இருத்தல் ஒழுக்கம் என்று பேர் கொடுத்தோம். அதே மாதிரி ஒரு நிகழ்வு தான் பிள்ளைகள் இந்த பாடலையும் காணப்படுது.
அப்போ அந்த வகையில நாங்க அத துறையோட தொடர்புபடுத்தி படிச்சோம்னு சொன்னா, இங்க என்ன நடக்குதுன்றத கொஞ்சம் பார்த்துட்டு வரணும். அதாவது இந்த செய்யுள்ட பின்னணி என்ன என்று பார்த்தால், ஒரு முல்லை நில தலைவன் இருக்கிறான். அதே மாதிரி ஒரு முல்லை நில தலைவி இருக்கா பிள்ளைகள். இருவரும் காதலன், காதலிகளா இருக்கிறாங்க. அப்போ என்ன செய்ய வருதுன்னு சொன்னா, இந்த முல்லை நில தலைவன் போர் தொழிலுக்காக விடைபெற்று போகணும். போர் தொழில் செய்யறதுக்காக போகணும். எனவே தலைவி கிட்ட சொல்றா, தலைவி, இப்போ உனக்கு தொழிலுக்காக நான் போக வேண்டிய சூழ்நிலை ஒன்று இருக்குது. எனவே நான் போயிட்டு கார்காலம் வந்த உடனே உனக்கிட்ட திரும்பி வந்துடுவேன். நீ ஒன்றும் கவலைப்படாத. நீ நான் வரும் வரையில காத்துட்டு இரு சொல்லிட்டு இவரு போர் தொழிலுக்கு போவான். அவ தலைவி என்ன செய்ய? அவன் தொழிலுக்காக அவன் அனுப்பத்தானே வேணும் உலக. எனவேதான் வருத்தம் தோய்ந்து உள்ளத்தோட தலைவி சொல்றா, சரி நீ போ, நான் உனக்காக வேண்டி காத்து கொண்டிருக்கிறேன். ஆனா நீ என்ன செய்ய வேணும்? நீ சொன்ன மாதிரியே கார்காலம் வந்த உடனே நீ வந்துடணும்னு சொல்றா. சரி. அவ தலைவனும் இவரிடமிருந்து என்ன பிரியா விடை பெற்றுக்கொண்டு இவரு போறார். போனால் காலங்கள் நகருது பிள்ளைகள். தலைவியும் இங்க வீட்டுல என்ன செய்றா? தன்ட காதலனுக்காக காத்து கொண்டிருக்கிறா. அதே மாதிரி காதலனும் என்ன செய்றா? போர் தொழில அங்க தொழிலுக்கு போன இடத்துல அவன் தொழில அங்கன செஞ்சுட்டு இருக்கிறா. அப்ப தொழிலும் செய்யப்படுது, காலங்களும் ஓடுதோ. அப்ப அவன் தொழில் பிள்ளைகள் முடிஞ்சது. குறித்த ஒரு தொழிலுக்காக வேண்டி தான் அவன் போனான். அப்ப அவனோட நோக்கம் அங்க நிறைவேறுது. அவ தொழிலும் முடிஞ்சன்னு சொன்னா வீடு திரும்ப வேண்டியதானே. அப்போ தலைவன் பார்க்கிறான். சரி, கார்காலமும் வந்துட்டு சொன்ன மாதிரியே தொழிலும் முடிஞ்சிட்டு கார்காலமும் ஸ்டார்ட் ஆகிட்டு. அப்ப என்ன வருகை எதிர்பார்த்து கொண்டு என் உயிர் காதலி வந்தீங்கன்னு என்ன செய்வா? காத்து கொண்டிருப்பா. அப்ப நான் அவளை போகணும், ஓடோடி போய் அவளை அடையணும்னு சொல்லி ஒரு சந்தோஷத்தோடு இருக்கிறான். எப்படியாச்சும் இன்னைக்கு தொழிலும் முடிஞ்சிட்டு, அதே மாதிரி கார்காலமும் வந்துட்டு, சொன்ன வாக்க நிறைவேற்றணும்னு சொல்லி தலைவன் மிகுந்த வேட்கையோடு இருக்கிறான். எப்படியாச்சும் தன் தலைவிய டக்குன்னு போய், அதாவது விரைவாக போய் அடைய மாட்டோமோ, அவளோட முகத்தை காண மாட்டோமோன்னு சொல்லி மிகுந்த சந்தோஷத்தோடு இருக்கிறான். அப்ப என்ன செய்யறான்னு சொன்னா, தேர்ப்பாகன் அழைக்கிறான். இப்ப பாகன் தேர்ல தானே போடணும். எனவே தேர்ப்பாகன் அழைச்சிட்டு தேர்ப்பாகனுக்கிட்ட சொல்றான், பாகனே, நீ டக்குன்னு விரைவாக வண்டியை செலுத்து. நாம் என்ன செய்யணும்? எனக்காக வேண்டி என்ற தலைவி வீட்டுல காத்திருக்கா. அப்ப நான் அவளை ஓடி போய் பார்க்கணும்னு சொல்லி தேர்ப்பாகனுக்கு சொல்றா, நீ அவசரமாக விரைவாக நீ தேர செலுத்து என்று சொல்லக்கூடியதாகத்தான் இதுல துறை காணப்படுது. அப்ப அந்த வகையில இந்த செய்யுளினுடைய துறை என்னண்டா பிள்ளைகள், வினை முற்றிய தலைமகன் தேர்ப்பாகனுக்கு கூறியது என்றதாக வரும். உங்களுக்கு தெரியும், துறை ஒன்று எழுதும் போது யாரால யாருக்கு எந்த சந்தர்ப்பத்தில் என்றதை நீங்க கட்டாயம் சொல்லணும். அப்ப நீங்க எப்படி கதைக்கணும்? இந்த துறையானது வினை முற்றிய தலைமகன் தேர்ப்பாகனுக்கு கூறியதாக காணப்படுகிறது. அதாவது தலைவியை பிரிந்து தொழிலை மேற்கொள்ள சென்ற தலைவன் தொழில் முடிந்து திரும்ப வேண்டிய கார்காலம் வந்து விட்டதால பாகனை அழைத்து கார்கால வருகையை கூறி தேரினை விரைந்து செலுத்துமாறு கூறுவதாக இந்த செய்யுளின் துறை அமைய பெறுகிறது என்று தெளிவாக நீங்க எழுதணும். சரியா? அப்ப இதுல துறை நாங்க பார்த்தாச்சு. தேர்ப்பாகனால பாகனுக்கு இது முல்லை நில தலைவனால தேர்ப்பாகனுக்கு சொல்லக்கூடியதாகத்தான் இதுல துறை அமைய பெறுது என்றதையும் பார்த்துட்டோம். சரி, இதுதான் பிள்ளைகள் இதுல திணை துறை ஒழுக்கமாக காணப்படுது. இந்த 3 விஷயத்தையும் நாம பார்த்துட்டோம். இப்ப நாம செய்யுளுக்குள்ள போக வேண்டியதா இருக்குது. சரி, இந்த செய்யுளுக்குள்ள போகிறதுக்கு முதல் பிள்ளைகள் இந்த ஆசிரியர் என்ன இத செஞ்சிருக்காருண்டா, மிக அழகான ஒரு முல்லை நில காட்சியை தங்களோட கண் முன்னு கொண்டு வந்து நிறுத்துறாரு. தலைவன் போறான் தலைவியை காண்றதுக்காக வேண்டி. அப்ப அவன் போகின்ற வழியில பல அழகான ரம்மியமான காட்சிகள் இருக்குது. என்ன கார்காலம் என்றா சொல்லவா வேணும் பிள்ளைகள்? முல்லை நிலம் என்று சொல்றது ஐவகை நிலங்களிலுமே ஒரு செழிப்பான நிலம் தான் இந்த முல்லை நிலம். எங்கேயுமே பச்சை பசேல், எங்கேயுமே மரம் செடி கொடிகள் என்று சொல்லி நல்ல பசுமை பூத்த ஒரு நிலமாகத்தான் இந்த முல்லை நிலம் காணப்படுது. அப்போ சொல்லவா வேணும்? அந்த முல்லை நிலத்துல இப்ப மழை பெய்யுது. அது அது ஆரம்பத்திலையும் விட முல்லை நிலத்துல மழை பெஞ்சன்னு சொன்னா இன்னும் பசுமையா இருக்கும். அப்போ தலைவன் வார காலம் என்ன கார்காலமா இருக்குது. அப்ப அடமழை பெஞ்சிருக்குது காட்டுல. அந்த காட்டு வழியாக வரும்போது பிள்ளைகள் இவன் அழகான நிறைய ரம்மியமான காட்சிகளை பார்க்கிறான். இயற்கையான தாவரங்களை பார்க்கிறான். அதே மாதிரி விலங்குகளை பார்க்கிறான். தேரைகள் கத்தி கொண்டு இருக்குது. அந்த செம்மண் நிலத்துல பூக்கள் உதிரி கிடக்குது.
ஆண்மான் பெண்மானோடு சேர்ந்து இருக்குது. இப்படி அழகான காட்சிகளை கண்டுட்டு அவன் உள்ளம் என்ன செல்லுது, ஒவ்வொரு காட்சியை பார்க்கும் பொழுதும் அவசரமா போய் தலைவியை பார்த்துடணும், அவசரமாய் போய் தலைவியோட சேர்ந்துடணும்னு சொல்லி அந்த தலைவியை சேருவதற்கான ஆர்வத்தை இன்னும் தூண்டுது. இல்லைங்களா? அவன் ஆல்ரெடி அந்த ஆசையில தான் இருக்கிறான். இவ்வளோ காலம் தலைவியை காண இல்லை. ஏன்னா மிக நீண்ட நெடிய காலங்களுக்கு நான் தலைவியோட பிரிஞ்சிருந்துட்டேன். அப்ப எனவே இன்றைய நாள் நான் தலைவியை பார்க்க போறேன்னு சொல்லி அவனுக்கு உள்ளுக்கு ஒரு ஆசை. அந்த ஆசையை தூண்டக்கூடிய வகையில இவன் செல்லக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய அழகான காட்சிகள் அவனோட உணர்ச்சிகளை இன்னும் தூண்டுவதாக இந்த செய்யுள் சொல்லுது. அழகான காட்சிகள் இருக்கும். இப்ப நம்ம பார்க்கும் பொழுதும் நீங்க ஆஹ் அந்த காட்சிகளை நினைச்சிட்டு வந்தீங்கன்னு சொன்னா இந்த பாடல் உங்களுக்கு கொஞ்சம் இலகுவாக மனனம் செய்யலாம். விளங்கினதான்? ஏன்னா ஏனைய செயல்களையும் விட இந்த செயல் கொஞ்சம் நீங்க விலங்கெடுத்து படிக்க வேணும். ஏன்னா இதுல நிறைய காட்சிகள் இருக்குது. அந்த காட்சிகளை நீங்க அப்படியே உள்வாங்கி கொண்டு படிக்கும் போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரியா? அப்ப நான் ஒவ்வொரு விஷயமும் சொல்லும் போது நீங்க அதை கேட்டுக்கொள்ளுங்களா? சரி, முதலாவது பாருங்க. படுமலை பொழிந்த பயமிகு புறவின், ஃபர்ஸ்ட் பாடலை வாசிக்கிறேன், அது புறப்பொருளை பார்ப்போமா. நெடுநீர் அவல பகுவாய் தேரை சிறு பள்ளியத்தின் நெடுநெறி கரங்க குறும்புதல் பிடவின் நெடுங்கால் அலறி செந்நில மருங்கின் நுண்ணயிர் வரிப்ப வெஞ்சின அரவின் பெய் அனந்து அன்ன தன்கமல் கோடல் தாது பிணி அவில திரிமறுப்பு இரலை தெல்லறல் பருகி காமர் துணையோடு முறவதிய காடு கவின் பெற்ற தன்பதப் பெருவலி ஓடு பரிமலியா கொய்சுவல் புரவி தாழ் தாழ் தார்மணி தயங்கு இயம்ப ஊர்மதி வளவ தேரே சீர்மிகு நம் வயல் புரிந்த கொள்கை அம்மா அறிவையே துன்முகம் விரைந்தே. இப்படித்தான் ஒரு நீண்ட செய்யுளாகத்தான் உங்களுடைய இந்த பாடல் காணப்படுது. சரி, அப்போ இதுல முதலாவதாக நாங்க பார்க்க வேண்டியது எதுண்டா பிள்ளைகள், இங்கு வளவுன்னு சொல்றதுதானே. இந்த வளவுன்றதுதான் நாங்க முதலாவதாக பார்க்கணும். அதாவது முல்லை நில தலைவன் சொல்றான், வளவனே தேர்ப்பாகனே என்று அவனை விழிச்சு அவனுக்கிட்ட சொல்லக்கூடியதா தான் காணப்படுது. தேர்ப்பாகனே. இப்ப நீங்க முதலாவது வரியிலிருந்து வந்தா சரி. சரியா? ஓகே, பாருங்களா. படுமலை பொழிந்த பயமிகு புறவின், அதாவது படுமழை பொழிந்தண்டா பிள்ளைகள், இந்த முல்லை நில காட்டுல என்ன செய்யறா, அடைமழை பெஞ்சிருக்குதான். அப்ப படுமழை என்று சொல்றது அடைமழை பெய்திருக்கக்கூடிய இந்த முல்லை நிலக்காட்டுல பயமிகு புறவினன்னு சொல்றது என்ன, முல்லை நிலக்காட்டில் நெடுநீர் அவல பகுவாய் தேரை. அப்ப என்னண்டா பிள்ளைகள், தலைவன் தேர்ல ஏறிட்டு வாரான், தேரை பாகன் செலுத்தி கொண்டு வருது. அப்போ தேர் காட்டுக்கு நடுவழியில வருது. என்ன, அதாவது ரோட் பகுதி, தெரு பகுதி ஒன்று இருக்குது. அந்த தெருவுக்கு 2 சைட்லயும் பிள்ளைகள் நல்ல பசுமையான காடு இருக்குது. அந்த ரெண்டு சைட்லயும் இருக்கக்கூடிய காட்டுக்கு நடுவால தான் இவன் பெய்துட்டிருக்கிறான். அப்ப இவன் பாக்குறான், ஷா, முல்லை நில காட்டில் இப்படி பெரிய மழை பெஞ்சிருக்குதா அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். பாருங்க, அடைமழை பெய்திருக்கக்கூடிய அந்த முல்லை நிலக்காட்டுல அதான் சொல்லுது, படுமழை பொழிந்த பயமிகு புறவின். அடுத்தது பாருங்க, நெடுநீர் அவல பகுவாய் தேரை. அதாவது உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், இந்த காட்டுல மழை பெஞ்சன்னு சொன்னா தண்ணி நிறையும், நீர் நிறைஞ்சு காணப்படும். அதுலயும் இவங்க அந்த தேரை செலுத்தி கொண்டு போற ரோடு எப்படி இருக்குன்னு சொன்னா பிள்ளைகள், சின்ன சின்ன குன்றுகளும் குழிகளுமாக இருக்குது. அப்ப நீங்க இதை இமேஜின் பண்ணி கொண்டு வரணும். தேர் பாகன் இவன் செலுத்திட்டு போறான். 2 பக்கங்களிலும் நல்ல பச்சை பசேல் காடு இருக்குது. அந்த காட்டுல மழை பெய்ந்திருக்குது. அதே மாதிரி இவங்க போகக்கூடிய வழியில் என்ன செய்தண்டா, சின்ன சின்ன குன்றுகளும் குழிகளுமாக இருக்குது. அப்போ ஏற்கனவே இங்க மழை பெய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டுன்றதால என்ன நடக்குது, அந்த சின்ன சின்ன குழிகள்ல நல்ல அழகா தண்ணி நிறைஞ்சிருக்குதா. அந்த தண்ணி நிறைஞ்சா என்ன வரும் பிள்ளைகள், தவளைகள் தேரைகள் எல்லாம் வரும். இப்ப அதைத்தான் தலைவன் சொல்றான், நெடுநீர் அவல பகுவாய் தேரை. அந்த நீண்ட நீர் நிரம்பிய பள்ளங்களில் பிளந்த வாய்களை கொண்ட அந்த தேரையானது சிறு பள்ளியத்தின் நெடுநெறிக்கரங்க. இதுல அர்த்தம் என்னடா பிள்ளைகள், சிறு பள்ளியம் என்று சொல்றது சிறிய பல வாத்தியங்கள். அப்போ சிறிய பல வாத்தியங்கள் இசைப்பது போல நெடுநெறிக்கரங்க, இந்த நீண்ட வழிகளிலும் ஒலிக்க. நெடு என்றா நீண்ட, நெறி என்றா வழி, கரங்க என்றா ஒலிக்க. அப்போ அந்த சின்ன சின்ன குழிகள் என்ன, சின்ன சின்ன குழிகளாக இருக்குது. அந்த சின்ன சின்ன குழிகளுக்குள்ள தண்ணி நிறைஞ்சிருக்குது, பள்ளங்கள்னு நாம சொல்லுவோம். அந்த பள்ளங்களுக்குள்ள நீர் நிரம்பி இருக்கும் பொழுதும் என்ன செய்யுதுன்னா, தேரைகள் அங்க சத்தம் போட்டுட்டு இருக்குதா. எப்படி,
அந்த தேரைகள் அப்படியே சத்தம் போட்டு இருக்கிறது எதை போலன்னு சொல்றேன்டா பிள்ளைகள், சிறிய பல வாத்திய கருவிகளால் இசைத்தால் எப்படி ஒலி வருமோ அது போலதானா இந்த தேரைகள் எல்லாம் அந்த பள்ளத்தில் இருந்து கொண்டு கத்திக் கொண்டு இருக்குது என்று சொல்லி நல்ல ஒரு இயற்கையான காட்சி ஒன்று சொல்ல வருது. சரியா? தொடர்ந்து பாருங்க. குறும்புதல் பிடவின் நெடுங்கால் அலரி. அதாவது குறும்புதல் என்று சொல்றது குறுகிய புதரான, பிடவின் என்றா பிடவஞ்செடியின் நெடுங்கால் அலரி. நீண்ட காம்பில் பூத்திருக்கக்கூடிய பூ. அலரி என்றா பூ. நெடுங்காலண்டா நீண்ட காம்புல பூத்திருக்கும் என்று பொருள் எடுக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்க. 2 புறமாக காடு இருக்குது. நடுவால தேர் செலுத்தி கொண்டு போறான். அந்த காட்டுல அடைமழை பெஞ்சிருக்குது. அவன் கொஞ்சம் தூரம் போகும்போது பள்ளங்கள்ல தண்ணி எல்லாம் நிறைஞ்சிருக்குது. அந்த தண்ணியில யார் இருக்கா? தேர் இருக்கா. தேர் இருந்து கொண்டு என்ன செய்யுது? கத்திக்கொண்டே இருக்குது. அந்த தேர் கத்துகின்ற கத்தல் சத்தம் என்ன எதை போலயாம் பிள்ளைகள்? சிறிய பல வாத்தியங்கள் இசைப்பது போல் இருக்குது. இவருக்கு அந்த மாதிரி விளங்குது. அதோட இன்னும் கொஞ்சம் தூரம் அப்படியே தேரை செலுத்தி கொண்டு போகும்போது எதாம் இருக்குது. என்ன குட்டி குட்டியான இந்த புதர் செடியான இந்த பிடவன் செடியிட பூக்கள் அப்படியே இருக்குது. பாருங்க அந்த பூக்கள் என்ன நடந்திருக்குதுன்னு பாருங்க. செந்நில மருங்கின் நுண்ணயிர் வரிப்ப. அதாவது செந்நில மருங்கினன்னு சொல்றது அந்த செம்மண் நிலத்திட ஓரத்துல அல்லது செம்மண் நிலத்துக்கு மேல எடுக்கலாம். நுண்ணயிர் வரிப்ப உதிர்ந்து கிடக்குதாம். எது உதிர்ந்து கிடக்குது? அந்த பிடவஞ்செடியினுடைய மலர்கள் என்ன செய்யுதாம்? செம்மண் நிலத்துல அப்படியே உதிர்ந்து கிடக்குதாம். அப்ப கொஞ்சம் தூரம் போகும் பொழுதோ என்னவா? செம்மண் நிலத்துல பிடவஞ்செடியினுடைய மலர்கள் அப்படியே உதிரி கிடக்குதாம். தொடர்ந்து பாருங்க. வெஞ்சின அரவின் பெய் அனந்து அன்ன. வெஞ்சினம் என்ற பிள்ளைகள் கடும் சினம் கொண்ட பாம்பு. வெஞ்சின அரவு கொண்ட பாம்பு தானே. எனவேதான் வெஞ்சிர அரவினன் சொல்றது கடும் சினமுற்ற பாம்பின் பெய் அனந்தன்ன. அதாவது இது அர்த்தம் என்னடா பிள்ளைகள், இந்த பாம்பு கடும் கோபமுற்ற என்ன செய்யும்? பாம்புக்கு கோபம் வந்தா என்ன செய்யுது? என்ன செய்யும்? படம் எடுக்கணுச்சு. படம் எடுக்கும். பாம்பு என்ன செய்யும்? கடுமையான கோபம் வந்துன்னு சொன்னா அது படம் எடுக்க தொடங்கும். அப்போ இவர் சொல்றாரு, இந்த கடுமையான கோபமுற்ற பாம்பெல்லாம் எப்படி படம் எடுக்குமோ அதை போலதானாம் இது இருந்துச்சு. எது? தன்கமல் கோடல் தாது பிணி அவில. அதாவது தன்கமலண்டா குளிர்ச்சி பொருந்திய கோடல்ன்னு சொல்றது என்ன? காந்தல் மலர்கள் தாது பிணி அவில கட்டவில் தப்பதானாமா மலர்ந்திருக்குது. அப்ப பாருங்க, மரத்தில் இருக்கக்கூடிய காந்தல் மலர்கள் கட்டவில் இப்பதானாம் அது பூத்திருக்குது. அந்த பூத்திருக்கிறது எது போலயா? பாம்பு எப்படி கோபமுற்று படம் எடுக்கும் போது தலை என்ன மேல் நோக்கி பார்த்து நல்லா தலையை விரிச்சுத்தான் படம் எடுக்கும். நல்லா தலையை மேல தூக்கி படம் எடுத்துக்கொண்டு இருக்கும். நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க பாம்பு படம் எடுக்கிறது. அப்ப அந்த பாம்பு எப்படி தலையை மேல் நோக்கியவாறு படம் எடுக்குமோ அது போலதானா இந்த காந்தல் மலர்கள் பூத்திருக்குது. இப்பதானா முட்டை விழுந்து பூத்திருக்குது என்று சொல்ல வருது. பாருங்க தொடர்ந்து. திரிமரப்பிரலை தெள்ளறல் பருகி. அப்போ பிடவஞ்செடி நிலத்துல விழுந்திருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் போகும்போது பாம்பு படம் எடுத்திருக்கிற மாதிரி காந்தல் மலர்கள் பூத்திருக்குதான். இன்னும் கொஞ்சம் அந்த தேரை செலுத்தி கொண்டு முன்னுக்கு போகும்போதோ இவர் ஒரு அழகான காட்சியை காண்றாரு பிள்ளைகள். அதாவது இந்த காமர் துணையோடு சொல்றது என்னண்டா, அன்புக்குரிய பெண்மானோடு உறவதிய. சரி, அதுக்கு முன்னுக்கு ஒரு வரி ஒன்று விட்டுட்டோமே. இங்க பாருங்க. திரிமறுப்பு இரலை தெள்ளறல் பருகி. திரிமறுப்புன்னு சொல்றது என்னண்டா பிள்ளைகள்? முறுக்குண்ட கொம்புகள். இரளை என்று சொன்னா ஆண்மான். அப்போ முறுக்குண்ட கொம்புகளை கொண்ட அந்த ஆண்மான் என்ன செய்யுதான்? தெள்ளறல் பருகி அந்த காட்டில் இருக்கக்கூடிய நல்ல தெளிந்த நீரான சுனை நீரை பருகி கொண்டு என்ன செய்யுதுன்னு பாருங்களா. காமர் துணையோடு முறவதிய. தன்னுடைய துணைவியான அந்த பெண்மானுடன் இன்பமாக கழித்து கொண்டிருக்குதான். என்னதான்? இன்பமாக தங்கி இருக்குதான். அப்ப இவர் அந்த அழகான காட்சியை பாக்குது பாருங்க. இந்த முறுக்குண்ட கொம்புகளையுடைய ஆண்மான் என்ன செய்யுதா? தண்ட பெண்மானோட சந்தோஷமாக அந்த தெளிந்த நீரான சுனை நீர் அப்படியே பருகி கொண்டு இருக்குதா. சுனை நீர் சொல்றது அந்த காட்டுப்பாதையில் இருக்கக்கூடிய நீர். சரியா? அந்த நீர் என்ன செய்யுதான்? தண்ட பெண்மானோட சந்தோஷமாக இருந்து கொண்டு பருகி கொண்டு இருக்குதான். அப்ப இந்த காட்சியை கண்ட உடனே பிள்ளைகள் தலைவனுக்கு ஒரு உணர்வு வருது, ஒரு யோசனை வருது. நானும் இப்ப விரைவாக போனேன்னு சொன்னா இந்த ஆண்மான் எப்படி பெண்மானோட சேர்ந்து இருக்குதோ அதை போலதானே எனக்கும்.
நான் மிக நீண்ட நெடிய நாட்களுக்கு பிறகு வாரேன். எனவேதான் நான் அவசரமா போனேன்னு சொன்னா, எப்படி இந்த மானெல்லாம் தன்ட துணைவியோடு இருக்குதோ, அதே மாதிரி எனக்கும் வீட்டுல அவளோட இன்பமாக இருக்கலாம் என்று சொல்லி, இவருடைய காதல் உணர்வு இந்த இயற்கையான காட்சிகளை பார்க்கும் பொழுது அப்படியே கூடுது. சரியா? தொடர்ந்து பாருங்க. காடு கவின் பெற்ற தன்பத பெருவெளி. அதாவது பிள்ளைகள், இப்போ நம்ம மேல எல்லாம் அழகிய இயற்கையான காட்சியெல்லாம் பார்த்தோம் தானே. அந்த இயற்கையான காட்சிகள் எல்லாத்துலயுமே பிள்ளைகள் காடே அழகு பெற்று திகழ்தான். முல்லை நில காடென்றாலே அது சும்மாவே அழகு. அந்த அழகுக்கு இன்னும் அழகு ஊட்டக்கூடிய விடயங்கள் என்னவா? இந்த இடையில கண்ட இயற்கையான அம்சங்கள் தானா பிள்ளைகள் அந்த முல்லை நிலக்காட்டை இன்னும் அழகு பெற செய்யுது. என்ன பார்த்தோம் நாம? காடே மழை பொழிந்து இருக்குது, அடமழை வெஞ்சிருக்குது காட்டுல. அதனால காடே பசுமையா இருக்குது. அப்போ பள்ளங்கள்ல சின்ன சின்ன தேரைகள் எல்லாம் கத்தி கொண்டிருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் தூரம் போனேன்னு சொன்னா விடுவஞ்செடியினுடைய மலர்கள் எல்லாம் நிலத்துல விழுந்திருக்குது. பாம்பு படமெடுக்கிறது போல காந்தல் மலர்கள் பூத்திருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் தூரம் போனேன்னு சொன்னா இந்த ஆண்மான் பெண்மானோட சந்தோஷமா இருந்து கொண்டு சுனை நீர பழகுது. இப்படி அழகான ரம்மியமான காட்சியெல்லாம் ஏற்கனவே அழகா இருக்கக்கூடிய இந்த முல்லை நிலக்காட்டை இன்னும் அழகா மாத்து. அதைத்தான் சொல்லுது பாருங்க. காடு கவின் பெற்ற தன்பத பெருவெளி. காடே அழகாக பெற்ற இந்த குளிர்ச்சி பொருந்திய பெருவெளியில் பாருங்க, காடு கவின் கவின் என்ற அழகு என்ற அர்த்தம். சரியா? அப்போ அழகு பொருந்தி இந்த காட்டுல தன்பத பெருவெளி, அந்த குளிர்ச்சி பொருந்தி அந்த நீண்ட வழியில். அப்ப இவங்க போகக்கூடிய வழி பிள்ளைகள் குளிர்ச்சியான வழி ஒன்று. அந்த அழகான காட்சியால கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்குதுன்னு சொல்லிலும் அதெல்லாம் எங்களுக்கு இன்னொரு கருத்துல எடுக்கலாம். இப்ப மழை பெய்யக்கூடிய காலம் தானே, அப்ப சூழல் கொஞ்சம் குளிர்மையானதாக இருக்கும். எனவேதான் இந்த அழகான காட்சிகளால காடே அழகோடு துலங்குது. அது மட்டும் இல்லாம அவங்க போகக்கூடிய வழியும் குளிர்ச்சியானதாக இருக்குதா. தொடர்ந்து பாருங்களேன். ஓடுபரி மெலியா கொய் சுவள் புரவி. ஓடுபரி என்றா ஓடுகின்ற வேகத்தில் குறையாத. ஓடுபரி மெலியாண்டா ஓடுகின்ற வேகத்தில் குறையாத கொய்சூழ் புரவி. கொய்சூழ் என்றா பிள்ளைகள் கொய்யப்பட்ட பிடரி மயிரினை கொண்ட குதிரைகள். உங்களுக்கு தெரியும் இந்த குதிரையிட பிடரி மயிர் கண்டிருக்கீங்களா? குதிரைக்கு பின்னால அந்த தலைக்கு பின்னால பிடரி மயிர் இருக்கும், பார்த்திருக்கீங்களா? குதிரையே பண்ணலாம். குதிரையே பார்த்தது இல்லையா? பாருங்க. அதாவது பிடரி மயிரில் பிள்ளைகள் அந்த குதிரையினுடைய வீரம், அது ஓடக்கூடிய வேகம் தங்கி இருக்குது. இப்ப குதிரை வளர்க்குற ஆட்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த பிடரி மயிர் என்று சொல்றதுதான் அந்த குதிரையினுடைய வீரம், அதோட கட்ஸுக்கே இருக்கும். அந்த பிடரி மயிரில தான் அந்த அளவு வீரம் தங்கி இருக்குது குதிரையிட. அதை ஃபாஸ்டா ஓடக்கூடியதும் அந்த பிடரி மயிரால தான். எனவேதான் அந்த பிடரி மயிர் என்ன செய்வாங்கன்னா, அந்த குதிரையை வளர்க்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் அதை காலத்துக்கு காலம் கொய்யுது அந்த அழகா பராமரிச்சுட்டு வருவாங்க. எனவேதான் தலைவன் சொல்றான். இப்ப அவங்க தேர்ல போவாங்களே, அவ தேர்ல போய்த்திருக்கும் பொழுது அந்த தேர்ல கட்டப்பட்ட குதிரையை பத்தி சொல்லிக்கிறாரு. தேர்ன்னு சொன்னா அந்த தேர்ல குதிரை கட்டப்பட்டிருக்கும். அந்த குதிரை தானோ நடந்து போகும். அதன் மூலமாக தேர் நகர்ந்து செல்லும். சரியா? அப்போ தலைவன் சொல்றான், கொஞ்சம் கூட ஓடுகின்ற வேகத்துல குறையாத கொய்யப்பட்ட பிடரி மயிரினை கொண்டு இந்த குதிரையின் தாழ் தாழ் தார்மணி தயங்கு புயம்ப. அப்படிங்கிற 3 விஷயங்களை நீங்க கவனிக்கணும். பாருங்க. முதலாவது இந்த தாள், 2வது மூலகரலான தாள், அடுத்தது தார். அதாவது பிள்ளைகள் இந்த கால் இல்ல, நான் தாள் என்று சொல்றது கால் என்ற அர்த்தம். சரியா? அதாவது உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், நாங்க முழங்கால் என்று சொல்லுவோம் தானே. முழங்கால் என்று சொல்லுவோமா இல்லையா? நீ என்று நாம சொல்லுவோம். அதுக்கு இன்னும் ஒரு பேர் ஒன்று இருந்துச்சு பிள்ளைகள், முட்டும் தாள். பிள்ளைங்கதான் முழங்காலுக்கு நாம பழைய காலத்துல முட்டும் தாள் என்று சொல்லுவோம். நடக்கும்போது அந்த ஓடும்போது இந்த முட்டிப்படுகின்ற ஒரு தன்மை இருந்ததாலேயோ என்னவோ முட்டும் தாள் என்று சொல்றோம். எனவேதான் அந்த கால்ட அந்த பகுதி, அந்த முழங்கால் என்ற பகுதி என்ன செய்யுதுன்னா இந்த கால் பகுதியினுடைய முட்டு பகுதியா இருக்குது. எனவேதான் இங்கு தாள் என்பது நாங்க கால் என்று சொல்லுவோம். பிள்ளைங்கதான் இங்கு தாள் என்பது எது? கால் என்று நாம சொல்லுவோம். சரியா? மறைமுகமாக முட்டும் தாள் என்று கூட எடுக்கலாம். சரியா? அப்ப இந்த தாளை நீங்க இலகுவா நினைவச்சுக்கோங்க, கால் என்றதாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த தாள் என்று சொல்றது தாழ்கின்ற, நம்ம சொல்றோம் தாழ்ந்திருக்கக்கூடியன்னு சொல்லுவோம் தானே, அந்த தாள் தான் இந்த தாள். 3வது தார். தார் என்றா பிள்ளைகள் மாலை என்று அர்த்தம்.
அப்ப என்ன நடந்திருக்குதுன்னு சொன்னா, இந்த தேர்ல கட்டப்பட்டு இருக்குது இந்த குதிரை. அந்த குதிரைய சொன்னவங்க. குதிரை அழகா வர்ணிச்சு சொன்னவர். எப்படி? ஓடுகின்ற வேகத்தில் சற்றும் குறையாத குதிரையாம். அது மட்டுமா? அதுல குதிரையினுடைய பிடரி மயிர்கள் கொய்யப்பட்டு இருக்குதாம். அப்ப பிடரி மயிர்கள் கொய்யப்பட்ட ஓடுகின்ற வேகத்தில் சற்றும் குறையாத குதிரை என்று சொல்லப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாம என்ன சொல்லப்பட்டிருக்குதுண்டா பிள்ளைகள், அந்த குதிரையினுடைய கழுத்துல என்ன செஞ்சிருக்காங்களா? ஒரு மாலை ஒண்ணு போட்டிருக்காங்களா? விளங்குனதா? குதிரையிடம் கழுத்துல என்ன இருக்குது? மாலை ஒன்று இருக்குதாம். அந்த மாலை என்ன செய்யுதுண்டா? குதிரையிட கழுத்துல போட்டுன்னு சொன்னா அது கீழ் வர தொங்குமா இல்லையா? தொங்கும் என்ன? அப்போ குதிரையிட களத்துல போடப்பட்ட அந்த மாலை என்ன செய்யுதுண்டா? அந்த குதிரையினுடைய கால் வரை தொங்குதாம். அதத்தான் சொல்லுது. தாள் தாள் தார்மணி தயங்குவு எம்ப. அப்ப தாளண்டா பிள்ளைகள் கால். தாளண்டா தவழுகின்ற. அப்ப கால் வரை தவழுகின்ற மாலை அணிந்திருக்கக்கூடிய என்று அர்த்தம். சரியா? ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணுங்க. அதான் சொல்லுது. முடி எடுக்கிறேனா? அதுவரைக்கும் பாருங்க. இதற்கு முன்ன படிச்ச என்ன சரி பகுதிகள்ல டவுட் இருக்குதுன்னு சொன்னா கேட்கலாம். ஓகே. பாருங்களா? ஓகே. சரி. அப்ப என்ன செய்யுதுன்னா பிள்ளைகள், அந்த குதிரையினுடைய கழுத்துல மாலை அணியப்பட்டிருக்குதாம். அந்த மாலை என்ன? இப்ப குதிரையுடைய கழுத்துல மாலை போட்டுன்னு சொன்னா, அந்த மாலை வந்து கால் வரைக்கும் அந்த குதிரையுடைய கால் வரை தாழ்ந்திருக்குமா இல்லையா? தாழ்ந்திருக்கும். எனவே தான் இவர் சொல்றாரு, அந்த குதிரையினுடைய கால் வரை தாழ்ந்து இருக்கக்கூடிய மாலையில் என்னவா? மணிகள் அசையுதாம். அந்த மாலையில என்ன செய்யுதா? மணி கட்டப்பட்டிருக்குதாம். விளங்குனதா? அந்த குதிரையிட கழுத்துல மாலை அணியப்பட்டிருக்குது. அந்த மாலையில ஒலி எழுப்பக்கூடிய மணிகள் இருக்குதாம். அந்த மணிகள் என்ன செய்யுதாம்? குதிரை போகும்போது அந்த காலுக்கு பட்டு, பட்டு, பட்டு அது ஒலி எழுப்புதாம். அதுதான் சொல்லுது. கால்வரை தவழ்கின்ற, தொங்குகின்ற மணியானது அசைந்து ஒலிக்க என்றதாக பொருள். பாருங்க. தயங்குபு இயம்பு என்றால் அசைந்து ஒலிக்கு. சரியா? தொடர்ந்து பாருங்க. ஊர்மதி தேரே. ஊர்மதி என்றால் விரைவாக தேரை செலுத்துவாயாக. ஊர்மதி தேரே என்றால் விரைவாக தேரை செலுத்துவாயாக. சீர்மிகுப்பு. சீர்மிகுப்பு என்ற பிள்ளைகள் அர்த்தம் என்ன? சிறப்பு மிகுந்த. நோட் பண்ணி கொள்ளுங்களா? தொடர்ந்து பாருங்க. நம்வயில் புரிந்த கொள்கை அம்மா அறிவையை துன்னுகம் விரைந்தே. அதாவது இவன் தேர்ப்பாகனுக்கு சொல்றான், பாகனே நீ இந்த தேரை விரைவாக செலுத்து. என்னன்னு சொன்னா, இந்த சிறப்பு மிகுந்த நம் வயில் புரிந்த கொள்கை. நம் வயில் என்றால் எங்களிடத்தில், நம்மிடத்தில், புரிந்து என்றால் விரும்பிய கொள்கை, கொள்கையுடைய, அதாவது இந்த தங்களிடத்துல விரும்பிய கொள்கையுடைய, அந்த விருப்பமான கொள்கையுடைய, அதாவது காதல் இடத்தை தான் சொல்லுது. சரியா? நம்மிடத்தில் விருப்பம் கொண்ட கொள்கையுடைய அம்மா அறிவையை துன்னுகம் விரைந்தே. அம்மான்னு சொல்றது பிள்ளைகள் இதை பிரிச்சு பார்க்கணும். சகமா. அம்மன்ற அழகிய என்ற அர்த்தம். மாண்டால் மாமை நிறம். அந்த தலைவியை பொறுத்தவரையில் அவள் அழகான மாமை நிறத்தை கொண்டவளாம். சரியா? எனவேதான் தலைவன் சொல்றான், நீ விரைவாக தேர செலுத்து, அங்கே தலைவி காத்து கொண்டிருக்கிறான்பா, நீ டக்குன்னு போவேன்னு சொல்லி அவன் என்ன சொல்றான்? எங்களிடத்தில் அந்த விரும்பிய கொள்கையுடைய அந்த அழகிய மாமை நிறத்தையுடைய தலைவியை துன்னுகம் விரைந்தே விரைவாக சென்றடைவோம் என்று சொல்லுது. சரியா? அப்போ இங்க இவன் இன்னொரு விஷயத்தை நான் நோட் பண்ணணும் பிள்ளைகள். அவன் சொல்றான் பாருங்க, சீர்மிகு நம்பையில் புரிந்த கொள்கை.
சிறப்பு மிகுந்த எம்மிடத்தில் விருப்பம் கொண்ட கொள்கையுடைய அந்த தலைவிய பாக்குறதுக்கு போகும்னு சொல்றான். தன்னிடத்தில் ஒன்று சொல்ல இல்ல, மாறா எப்படி சொல்றான்? எம்மிடத்தில். எம்மிடத்தில் என்றா பிள்ளைகள் இவன் தேர் செலுத்துற வளவனையும் சேர்த்து சொல்லி இருக்கலாம், பொருள் எடுக்கலாம். பாருங்க, இப்ப தலைவனோட தொழில் நிமித்தம் தேர்ப்பாகன் வந்துட்டானு சொன்னா அந்த பாகனும் அவனோட தலைவிய வீட்டுல வச்சுட்டு தானே வருவான். உம் அவனும் தலைவிய பிரிஞ்சுட்டு தான் தலைவனோட தொழிலுக்காக வருவான். அப்படித்தானே? தலைவன் எப்படி பிள்ளைகள் தொழிலுக்காக வேண்டி தன்னை தலைவிய வீட்டுல வச்சுட்டு வந்தாங்களோ அதே மாதிரியா இந்த பாகனுக்கும். பாகன் என்ன செஞ்சான்? அதே மாதிரி அவன் தலைவியின் வீட்டுல வச்சுட்டு தான் இவன் தலைவனோட தொழிலுக்காக வந்தான். அப்போ தலைவன் சொல்றான், இங்க பாரு, நீ டக்குன்னு விரைவாக தேர செலுத்து. ஏனென்றால் எங்களிடத்துல காதல் கொண்டிருக்கக்கூடிய விருப்பம் கொண்டிருக்கக்கூடிய எங்களோட தலைவிமார்கள் அங்க எங்களுக்காக காத்து கொண்டிருப்பாங்க. நாங்க என்ன செய்யணும்? கொடுத்த வாக்கு மாதிரி நாங்க கார்காலமும் வந்துட்டு இப்ப அவங்க பார்க்க போகணும் என்று சொல்லி விரைவாக தேர செலுத்துன்னு சொல்றாங்க. அதனாலதான் அவன் சொல்லுது, நம்பையில் புரிந்த கொள்கை எங்களிடத்தில் விரும்பிய கொள்கையுடைய அம்மா அறிவையை அந்த அழகிய மாமை நிறத்தையுடைய தலைவியை விரைவாக சென்றடைவோம். அப்போ நீ உன்னுடைய தலைவியை சென்றடை, நான் என்னுடைய தலைவியை சென்றடைகிறேன் என்று சொல்றேன். விளங்கினதா அது? ஓ மிஸ். அது கிளியரா? ஓ மிஸ். சொல்றான், நீ உன்னுடைய தலைவிய பாக்குறதுக்கு போ, நான் என்னுடைய தலைவிய பாக்குறதுக்கு அவசரமா போகணும். எனவே நீ டக்குண்டு அவசரமாக சேர செலுத்து என்று சொல்றாங்க. சரி, இப்ப நாம ஷார்ட் அவுட்டாக பார்த்துட்டு வருவோமா? கொஞ்சம் ஆரம்பத்திலிருந்து பார்த்துட்டு வருவோம் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொல்லி. பாருங்க, முதலாவது என்ன சொல்லுதண்டா பிள்ளைகள், இவங்க தேர்ல வந்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப தேர்ல வந்து கொண்டிருக்கும் பொழுதும் அந்த வழியிட இரு பக்கமாக என்ன செய்யுதாம்? அழகான பச்சை பசேல் என்ற காடு அப்படியே இருக்குது. அந்த காட்டை பார்த்தேன்னு சொன்னா மழை பெஞ்சிருக்குதான். என்ன, அப்ப அப்படியே தொடர்ச்சியாக வரும் பொழுதோ அந்த வீதியோரத்துல அந்த நீண்ட வழியில சின்ன சின்ன குழிகளும் பள்ளங்களுமாக இருக்குதான். அந்த பள்ளங்கள்ல மழை பெஞ்சிருக்குது. ஆரம்பத்திலே சொல்லிட்டோம்னா, காட்டுல மழை பெஞ்சிருக்குதுன்னு சொன்னா அந்த மழை பெஞ்ச நீரெல்லாம் அந்த பள்ளங்கள்ல போய் சேரும். எனவே அந்த தேர் வரக்கூடிய அந்த ரோட்டுல, அதாவது நம்ம தெரு ஒன்று சொல்லுவோம், அந்த வழியில சின்ன சின்ன பள்ளங்கள் இருக்குதாம். அந்த பள்ளங்கள்ல தேரைகள் இருந்து கொண்டு என்ன செய்யுதாம்? கத்திக்கொண்டே இருக்குதாம். மழை காலம் வந்தா தேரிட கத்தலைமைகளுக்கு கேட்கலாமனா அது கத்திக்கொண்டே இருக்கும். அப்படி தேரைகள் கத்தி கொண்டிருந்தது எதை போல என்று சொல்றாங்கடா பிள்ளைகள், இந்த சிறிய பல வாத்தியங்கள் இசைப்பது போலதானாம் இந்த தேரைகள் எல்லாம் கத்தி கொண்டு இருக்குது. இல்லைங்கண்ணா? அப்படியே தொடர்ச்சியா போனேன்னு சொன்னா என்ன நடக்குது? இந்த செம்மண் நிலத்துல, சிவப்பு நிறமான அந்த நிலத்துல என்ன செய்யுதா? பிடவஞ்சனியினுடைய மலர்கள் அப்படியே உதிர்ந்து கிடக்குதா. மழை பெஞ்சதால மரத்தில் இருக்கக்கூடிய மலர்கள் எல்லாம் அப்படியே உதிர்ந்து கிடக்குதாம் கீழே. அப்படியே கொஞ்சம் தூரம் போனேன்னு சொன்னா பாம்பு படம் எடுக்கிற மாதிரி என்ன செய்யுதாம்? காந்தல் மலர்கள் அப்பதானா மொட்டை விழுந்து பூத்திருக்குது என்று சொல்ல வருது. அதையும் தாண்டி கொஞ்சம் தூரம் அப்படியே தேர செலுத்தி கொண்டு போகும்போதோ என்ன நடக்குதா? காட்டுல ஒரு ஓரமாக ஆண்மான் என்ன செய்யுதா? தன்னை பெண்மானோட இன்பமாக தெளிந்த நீரை பருகி கொண்டு இருக்குது. அப்ப இந்த அழகான காட்சியெல்லாம் பார்த்துட்டு பிள்ளைகள் தலைவண்ட மனம் கேட்குது இல்ல. ஏற்கனவே அவன் மனம் தலைவியை காண வேண்டும், விரைவாக போய் அடைய வேண்டும் என்ற உள்ளத்துல அப்படி ஒரு வேட்கை கொண்டு உள்ளமாத்தான் அவன் நீக்கிறான். அது மட்டும் இல்லாம இப்போ வருகின்ற வழியில கண்ட காட்சி எல்லாமே அவன் காதல் உணர்வை இன்னும் உசுப்பேத்து விடுது. அது மானா இருக்கலாம், அதே மாதிரி கண்ட இயற்கையான காட்சிகளா இருக்கலாம். இந்த இயற்கையான பல ரம்மியமான நிகழ்வுகள் எல்லாம் என்ன செய்யுது? இவன் உள்ளத்தை வருடுது. தலைவியை போய் விரைவாக சென்றடையணும் என்ற வேட்கையை இன்னும் தூண்டுது. எனவேதான் அவன் சொல்றான், என்ன இந்த அழகான காட்சிகள் அனைத்திலும் இந்த காடே அழகாக பெரிது, காடே அழகாக மாறிவிட்டதுன்னு சொல்றான். எனவேதான் அதனால சொல்றான்,
என்னது தேர்ப்பாகனுக்கு சொல்றான், பாகனே நீ விரைவாக இந்த தேரை செலுத்து, நீ உன்னுடைய தலைவி அடைய வேண்டும், நான் என்னுடைய தலைவி அடைய வேண்டும் என்று சொல்லுது. அப்ப இடையில குதிரையினுடைய சித்தரிப்பும் வருது. நீங்க அதை கட்டாயம் பார்க்கணும் பிள்ளைகள். குதிரையை பத்தி 2 விடயங்கள் சொல்லப்பட்டிருக்குது. ஒன்று ஓடுகின்ற வேகத்துல குறையாதது என்றும் சொல்லப்பட்டிருக்குது. அடுத்தது கொய்யப்பட்ட பிடரி மயிரினையுடைய குதிரை என்றும் குதிரையிட வர்ணனை இருக்குது. அதல்லாம அந்த குதிரையினுடைய கழுத்துல மாலை போடப்பட்டிருக்குதாம். அந்த மாலையில மணிகள் கட்டப்பட்டிருக்குது. அந்த குதிரை வேகமாக செல்லும் போது அந்த கால்களுக்கு மணி பட்டு பட்டு என்ன செய்யுதாம், ஒளி எழுப்பி கொண்டிருக்குதாம் என்ற ஒரு விஷயத்தையும் இவர் சொல்லியிருக்குது. அப்ப இதுதான் கடுமலை பொழிந்த என்ற ஒரு பாடு. சரியா? இதுல என்ன சரி டவுட் இருக்குதுன்னா கேட்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா இதுல வரக்கூடிய கேள்விகள் எங்களுக்கு பார்க்கலாம். டவுட் இருக்குதா? இல்ல மிஸ். இல்ல. இல்ல மிஸ். அடுத்த பிள்ளை அடுத்த பிள்ளை அஃப்லல் என்ன சரி டவுட் இருக்குதா? இல்ல டீச்சர். இல்ல. ஓகே. அஃப்லல் எழுதினதா இந்த கேள்வி? ஓ டீச்சர். ஓகே. சரி அனுப்பி விடுங்களா, திருத்துறேன். அதே மாதிரி அடுத்த பிள்ளைகளும் தான் கட்டாயம் எழுதி அனுப்புங்க, திருத்தி அனுப்புறேனா? சரி. அப்ப முதலாவது கேள்வி பார்ப்போம் பாருங்க. தலைவியை காண வேண்டும் என்ற தலைவனின் மனவேட்கை எடுத்துரைக்கப்படும் ஆற்றினை விவரிக்க. அதாவது கேள்வியை நல்லா உள்வாங்கணும். என்ன கேள்வியில கேட்கிறான், தலைவி எப்படியாச்சும் பார்க்க வேணுமென்ற இந்த தலைவன்ட மன வேட்கை இருக்குதானே, விருப்பம் இருக்குதானே, அந்த விருப்பம் இந்த செய்யுள் எப்படி விளக்கப்படுது என்று கேட்கிறாங்க. சரி, கேள்வி விளங்கினதா? தலைவியை விரைவாக சென்று காண வேண்டும் என்ற அந்த தலைவனுடைய ஆசை எப்படி எடுத்து காட்டப்படுது என்று கேட்கிறாங்க. சரி, இதுக்கு எப்படி விட வரும் சொல்லுங்க பார்ப்போம். ஏற்கனவே நான் தியரி கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணினது. செமினார் பிள்ளைகள் வந்திருக்க மாட்டீங்க, தியரி கிளாஸ் பிள்ளைகள் அதில் இருப்பீங்க. சரியா? இதுக்கு எப்படி எங்களுக்கு எழுதலாம்? தலைவியை விரைவாக சென்றடைய வேண்டும் என்ற தலைவண்ட ஆவல் அல்லது வேட்க எப்படி விளக்கப்பட்டிருக்கு? மிஸ் அந்த ஓடுகின்ற வேகத்துல குறைபடாமல் ம். தேரை என்ன? வந்து செலுத்த சொல்றாங்க மிஸ். அந்த மாமி வெரி குட். நிறத்தை உடைய அந்த பெண்ணை வந்து காண்றதுக்காக ஓகே. சென்று அடுத்தது இந்த இயற்கை வண்ணனில வந்து வெரி குட், வெரி குட். அதாவது பிள்ளைகள் இங்க நீங்க 2 விதமா கதைக்கணும். ஒன்று, இந்த தலைவன் சொல்றான் தானே, பாகனே இந்த நீ விரைவாக தேரை செலுத்து, நீ உண்ணாவள தழுவ வேண்டும், நான் என்னவள தழுவ வேண்டும் சொல்றான் தானே. அப்போ இந்த பாகனுக்கு தேர்ப்பாகனுக்கு தேரை விரைவாக செலுத்து என்று கூறுவதன் ஊடாக எப்படியாச்சும் நான் விரைவாக போய் தலைவியை கண்டுறணும், அவளை காண்டு இன்பம் கொள்ள வேண்டும் என்ற மனவேட்கை இந்த வரியிலிருந்து விளங்குது. அப்ப நீங்க முதலாவது சொல்லணும், விரைந்து சென்ற தலைவியை காண்பதற்காக இந்த குதிரை பூட்டிய தேரை விரைவாக செலுத்துக என்று பாகனுக்கு கட்டளையிடுவதன் ஊடாக தலைவனுடைய ஆவல் வெளிப்படுகிறது. ஏனென்றா தலைவியை நான் எப்படியாச்சும் விரைவாக போய் சேர்ந்திடணும், போய் பார்த்திடணும் என்ற ஆவல் இருந்ததாலதான் பிள்ளைகள் அவன் என்ன சொல்றான், பாகனுக்கு சொல்றான், நீ ஓட்டுற வேகத்தை விட கொஞ்சம் இன்னும் ஸ்பீடா ஓட்டு, அப்ப நாங்க விரைவா போய் சேர்ந்துடலாமோ இல்லையோ, சேர்ந்துடலாம். எனவேதான் தேர்ப்பாகனை சொல்றான், நீ அவசரமா கொஞ்சம் ஓட்டேன், நான் போய் பார்க்கணும் என்று சொல்றான். அப்போ பிள்ளைகள் தலைவியை பார்க்கணும் என்ற ஆவல் இல்லாமல் இருந்தா அவள் இப்படி சொல்லியிருப்பான. தலைவியை பார்க்க வேணுமென்று ஒரு ஆவல் இல்லாமல் இருந்தேன்னு சொன்னா அவன் டக்குன்னு சொல்லியிருப்பானா தேர விரைவா செலுத்துன்னு சொல்லி? ம், சொல்லியிருப்பானா? இல்ல மிஸ். இல்ல. இல்ல. தலைவியை பார்க்கறதுக்கு ஆவல் இல்லைன்னு சொன்னா அவன் என்ன சொல்லுவான், நீ என்னடா தேர ஃபாஸ்ட் அவுட்டுறாய், கொஞ்சம் மொல்ல ஓட்டு, அவளைத்தானே பார்க்க போறோம்னு சொல்லியிருப்பான். ஆனால் இந்த இடத்துல தலைவியை காண வேண்டும் என்ற மன வேட்கை ஆவல்னு நாம சொல்லுவோம். அந்த ஆவல் கூடுதலா இருந்ததாலதான் பிள்ளைகள் அவனோட வாயிலிருந்து அப்படி ஒரு வார்த்தை வந்துச்சு. இது தேர்ப்பாகனுக்கு சொல்றான், நீ அவசரமாக தேர ஓட்டுன்னு சொல்லி. எனவே உங்களுக்கு சொல்லலாம், தேர்ப்பாகனுக்கு விரைவாக தேரை செலுத்துவாயாக என்று கூறுவதினூடாக தலைவியை விரைவாக காண வேண்டும் என்ற தலைவனின் ஆவல் வெளிப்படுகிறது என்று போட்டு அதற்குரிய வரியை நீங்க அந்த அடியை எழுதி காட்டணும். சரியா? அப்ப இதுல மட்டுமா விளங்குது பிள்ளைகள் தலைவன் ஆவல்? ம், இதுல மட்டுமா விளங்குது? இல்ல மேடம். இல்ல. இல்ல மேடம். இல்ல.
மாறாக எதிலேயும் விளங்குதுன்னு சொன்னா பிள்ளைகள், அவன் இந்த செல்லுகின்ற வழியில இந்த கார்கால நிலத்திட இயற்கையான காட்சிகளை பார்க்கிறான் தானே. காந்தல் மலர்கள் பூத்திருக்கிறது, அதே மாதிரி பிடவஞ்செடிகள் கொட்டி கிடக்குது, வேற என்ன, ஆண்மான் பெண்பானோட இணைந்திருக்கிறது, சிறிய பல வாத்திய கருவிகள் இசைப்பது போல தேரைகள் கத்துறது, இப்படி பல ரம்மியமான அழகான காட்சிகளை கண்டதால இவனுடைய ஆவல் இன்னும் தூண்டுது பிள்ளைகள். இல்லைங்களா? ஏற்கனவே தலைவி எப்படியாச்சும் மீட் பண்ணிடணும் என்ற ஆவலோட வந்தவனுக்கு என்னது, இன்னும் ஆவலை தூண்டுது இந்த இயற்கையான காட்சிகள். எனவேதான் நீங்க சொல்லணும், அந்த தலைவன் செல்லுகின்ற வழியில தோன்றக்கூடிய கார்கால நிலத்திட அந்த அழகிய ரம்மியமான காட்சிகள் தலைவனுடைய ஆவலை இன்னும் தூண்டுகின்ற வகையில் காணப்படுது. எனவேதான் இதன் மூலமாகவும் தலைவனுடைய மனவேட்கை எடுத்துரைக்கப்படுகின்றது என்று சொல்லி போட்டுட்டு, அந்த அழகான இயற்கையான காட்சிகள் ஒவ்வொன்றையும் இதோட கனெக்ட் பண்ணி நீங்க எழுதிட்டு வரணும். முதலாவது எப்படி சொல்லலாம்? அதாவது பிள்ளைகள், ஆண்மானானது இந்த பெண்மானோட துணை நீரை பருகி இன்பமோடு இருக்கிறது தலைவனுக்கு எப்படியான உணர்வு ஏற்படுத்துதா? தானும் போய் தலைவியோடு இப்படி இருக்கணும், இப்படி தானும் போய் தலைவியோடு இப்படி இன்பமாக இருக்கணும் என்ற மன உணர்வை ஏற்படுத்து. அப்ப நீங்க அழகா சொல்லணும், அந்த செல்லுகின்ற வழியில் ஆண்மானானது பெண்மானுடன் இணைந்திருக்கின்ற காட்சியானது தலைவனுக்கும் தானும் வீட்டுக்கு போய் தலைவியோடு என்ன செய்யணுமா, இன்பமாக அதே போல் இருக்க வேணும் என்ற ஆவலை தூண்டுகிறதாக அமைகிறது. எனவே இதன் மூலமாகவும் தலைவியை காண வேண்டும் என்ற ஆவல் தலைவனுக்குள் மேலூட்டுகிறது என்று சொல்லலாம். ஏன்னா இப்படியான காட்சிகள் எல்லாம் பார்த்து 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 அவன் உள்ளத்துல உணர்ச்சி கூடினதாலதான் பிள்ளைகள் அவன் தேர்ப்பகனுக்கு சொல்றான், நீ விரைவாக தேர செலுத்து, என்னால் இன்னும் பொறுத்துட்டு இருக்கேல, நான் போய் பார்க்கணும் சொல்றான். எனவேதான் அந்த இயற்கையான காட்சிகளை கண்டதால அவனுடைய இன்னும் உணர்ச்சிகள் கூடுது, அவள் கூடுது என்றதா சொல்லணும். அடுத்த 2வது இயற்கையான காட்சி என்ன? நீர் பள்ளங்கள் இருந்து கொண்டு இந்த தேரைகள் கத்துறது என்னதான், எப்படியான உணர்வு ஏற்படுத்துறதான் தலைவனுக்குள்ள, தலைவியிடத்தில் விரைவாக செல்ல வேண்டும் என்ற ஆர்வத்தை ஏற்படுத்துகிறது. அப்ப நீங்க எப்படி சொல்லலாம், நீர்ப்பள்ளங்களிலிருந்து தவளைகள் ஒலி எழுப்பி இன்புறுவதானது தலைவியிடத்தில் விரைவாக செல்ல வேண்டும் என்ற ஆர்வத்தை தலைவனிடத்தில் ஏற்படுத்துகிறது. இதனை பின்வரும் அடி விளக்குகிறதுன்னு போட்டு பாடல்ல இருந்து அந்த வரியை நீங்க எடுத்து போடணும். சரியா? ஓகே. 3வது என்ன இயற்கையான காட்சி பிள்ளைகள்? 3வது சொல்லலாம். மிஸ் அந்த காந்தல் மலர்களுடைய மொட்டுக்கள் மிஸ். வெரி குட். செடிகளோட விடவஞ்செடின்னு சொல்லலாம். காந்தல் மலர்களும் இருக்குதுன்னா, அப்போ இந்த காந்தல் மலர்களை பிள்ளைகள் இந்த மொட்டை விழுந்து அப்படியே இருக்குது தானே, இப்படி பாம்பு படம் எடுக்கிற மாதிரி காந்தல் மலர்கள் மொட்டை விழுந்து இருக்குது. அதை பார்க்கும் பொழுது பிள்ளைகள் தலைவனுக்கு ஏதோ ஒரு உணர்வை தூண்டுது. அந்த உணர்வு என்னண்டா பிள்ளைகள், உங்களுக்கு தெரியும், இந்த பாம்பு படம் எடுக்கிறத எங்களுக்கு உள்ளங்கையை வச்சு நாங்க எப்படி அந்த மடக்கினால் எப்படி இருக்குமோ அதை போலதான் பாம்பு வந்து படம் எடுத்து ஆடும். ஓமா இல்லையா? எங்களோட உள்ளங்கை அப்படியே வச்சுக்கொண்டா வச்சு ஆட்டினு சொன்னா பாம்பு படம் எடுக்கிற மாதிரிதான் இருக்கும். அப்போ காந்தல் மலர்களும் பாம்பு படம் எடுக்கிற மாதிரிதானே இருக்குது. அவங்க காந்தல் மலர்களை பார்த்த உடனே தலைவனுக்குள்ள ஒரு உணர்வு ஏற்படுத்துது. அதாவது பிள்ளைகள், தலைவன் நினைக்கிறான், இந்த காந்தல் மலர்கள் இருக்கிற ஷேப்பை பார்த்து இப்படிதான் தன்னை தலைவியும் வந்து என்ன கைகளால கூப்பிடுறா, இப்படி தன்னை கைகள் அசைச்சு அசைச்சு தன்னை அழைக்கிறான்ற மாதிரி இவர் உணர்றாரு. ஏண்டா போகின்ற வலை முழுக்க இவர்கிட்ட யாருடைய எண்ணம் மூழ்கி இருக்குதுன்னு சொன்னா தலைவியோட எண்ணங்க மூழ்கி இருக்குது. எதை பார்த்தாலுமே தலைவியினுடைய எண்ணமாகத்தான் இருக்குது. விளங்கினதா? எந்த இயற்கையான காட்சியை பார்த்தாலும் தலைவியினுடைய எண்ணமாகத்தான் இருக்குது. எனவேதான் அந்த காந்தல் மலர்களை பார்த்தாலும் இவருக்கு என்ன உணர்வு ஏற்படுத்துச்சு, அந்த காந்தல் மலர்கள் அப்படி அந்த அந்த ஷேப்ல இருக்கிறது தலைவனுக்கு எப்படியானதாக தோன்றுதா, தலைவி தன்னை கைகளை கூப்பி தன்னை வா, தன் அருகில வான்னு சொல்லி கூப்பிடுற மாதிரி விளங்குதான். எனவேதான் அந்த காந்தல் மலர்களினுடைய வடிவத்தை கண்ட பிறகு தலைவியினுடைய மென்மையான கைகள் தன்னை அழைப்பதாக தலைவன் உணர்வதன் மூலமாக இவளை விரைவாக சென்று அடைய வேண்டும் என்ற அவனுடைய ஆவலை மேலும் தூண்டுகிறது என்றதாக சொல்லலாம். விளங்கினதா? அந்த பாயிண்ட் விளங்கினதா? அதை எப்படி சொல்லலாம்? காந்தல் மொட்டுக்கள் கட்டவிழ்ந்து மலர்ந்திருப்பதானது
தலைவியினுடைய மென்மையான கைகள் தன்னை அழைப்பதாக தலைவன் உணர்வதனால் தலைவியிடத்தே விரைவாக சென்றடைய வேண்டும் என்ற ஆவலை மேலும் தூண்டுகிறது என்றதாக சொல்லி சொல்லலாம். அது ஓகேவா? அது கிளியரா இப்போ? ஓகே மிஸ். ஓகே, அடுத்த பிள்ளைகள். ஓகே, சரி. கடைசியா நீங்க சொல்லணும், இவ்வாறான அழகான காட்சிகள் எப்படி செல்லுகின்ற வழியில தோன்றக்கூடிய கார்காலத்தினுடைய அழகான காட்சிகளை கண்ட பிறகு தலைவனுடைய ஆவல் அதிகரித்து என்ன சொல்லுதான், தேர்ப்பாகனுக்கு விரைவாக தேரை செலுத்துவாயாக என்று கூறுவதினூடாகவும் தலைவனுடைய ஆவலானது அல்லது மனவேட்கையானது வெளிப்படுகிறது. அப்போ போகின்ற வழி எல்லாத்திலையுமே பிள்ளைகள் இப்படியான இயற்கையான காட்சிகளை கண்டுட்டு இவன் ஆவல் இன்னும் கூடுது. பார்க்க இவன் ஆசைதான் கூடுதுனால இவனுக்கு இன்னும் பொறுத்து கேள பிள்ளைகள். இவன் பார்க்கிறான், தலைவியை காண வேண்டும் என்ற ஆவல் கூடுது. தேரை பார்த்தா தேர் மெதுவாத்தான் போகுது. எனவேதான் கடைசியாக வளவனுக்கிட்ட சொல்லுறான், வளவனே நீ எப்படியாச்சும் ஃபாஸ்டா ஓட்டேன், இந்த இயற்கையான காட்சிகளால என் மனம் என்னது தலைவியினிடம் பறிபோய் விட்டது. எனவே நான் அவ்வளவு சீக்கிரமா நான் போய் சேரணும். எனவே உன்னுடைய தேரை விரைவாக செலுத்து என்று கூறுவதனூடாகவும் தலைவனுடைய ஆவல் அல்லது மனவேட்கை வெளிப்படுகிறது என்றதை சொல்லலாம். விளங்கினதா? அப்ப இந்த எல்லா விஷயத்தையும் உள்ளடக்கி எழுதினால்தான் உங்களுக்கு இந்த கேள்விக்கான முழுமையான மார்க்ஸ் கிடைக்கும். அப்ப நீங்க முதலாவது சொல்லணும் என்ன, செல்லுகின்ற வழியில தோன்றுகின்ற அழகான காட்சிகள் மூலமாக தலைவனுடைய ஆவல் மேலூட்டுகிறது என்று சொல்லணும். அந்த அழகான காட்சிகள் என்னென்னதை நீங்க விளக்கிட்டு போகணும். சரியா? அடுத்து சொல்லணும் பிள்ளைகள், தேரை விரைவாக செலுத்துவாயாக என்று பாகனுக்கு கட்டளை இடுவதன் மூலமாகவும் தலைவனுடைய ஆவல் வெளிப்படுகிறது என்றதை சொல்லணும். சரியா? இந்த 2 மெத்தட்ல நீங்க இந்த கேள்விக்கான விடையை கொடுக்கணும். இப்ப இது கிளியரா? விடை எழுதுறது இப்ப ஓகேவா? ஓகே. தர்ஷன் இப்பயா ஜாயின் ஆகினது? தர்ஷன் ஓகே. இப்ப 2வது கேள்வி பாருங்க, பாடலில் வெளிப்படும் சங்ககால அகத்திணை பண்புகள் யாவை? சரி, இது மிக இலகுவான கேள்வி. அப்படிங்க பிள்ளைகள், சங்ககால அகத்திணை பண்புகள் நீங்க நிறைய படிச்சிருப்பீங்கன்னா, சங்ககாலத்துல படிச்சிருப்பீங்க, அதே மாதிரி ஒவ்வொரு செய்யுள்களையும் நீங்க படிச்சிருப்பீங்க. இப்ப நீங்க எழுதணும், இந்த செய்யுள்ல என்னென்ன சங்ககால அகத்திணை பண்புகள் இருக்குதோ அதையெல்லாம் நீங்க பட்டியல் படுத்திட்டு போகணும். எனக்கு ஒவ்வொருத்தரா சொல்லுங்க பாப்போம், என்னென்ன அகத்திணை பண்புகள் இருக்குது? இயற்கை நிகழ்வுகளோடு காதல சொல்றது. வெரி குட். அடுத்து இன்னொருத்தர்? மிஸ் முதல் கருவி பயன்பாடு. வெரி குட். முதல் கருவுரி பயன்பாடுன்னு சொன்னா நீங்க முதல் பொருள் என்ன, கருப்பொருள் என்ன, அதே மாதிரி உரிப்பொருள் என்னன்றதையும் கொடுக்கணும். சரியா? அடுத்தது அகத்திணை ஒழுக்கங்கள் சொல்லப்படுது. முல்லை நிலத்தினுடைய காதல் ஒழுக்கம் கூறப்பட்டிருக்குது. வெரி குட். அடுத்தது பெயர் சுட்டாது பாடப்படும் மரபு. வெரி குட். பேர் சுட்டாத பாடப்படும் மரபு. ஓகே, இப்படி பாத்திரக்கூற்று. வெரி குட். அப்ப உங்களுக்கு எப்படி சொல்லலாம் பிள்ளைகள், முதலாவதாகவே நீங்க இதை கதைங்க. இது என்ன பிள்ளைகள், ஒரு காதல் செய்யுள் தானே. அப்ப நீங்க என்ன சொல்லணும், மேற்படி செய்யுளானது சங்ககாலத்தினுடைய முல்லை நில தலைவனுக்கும் தலைவிக்கும் இடையில உள்ளத்தில் உறைந்து கிடக்கின்ற காதல் ஒழுக்கத்தை பேசுது. என்ன, இதுவே இது ஒரு முதலாவது ஒரு அகத்திணை பண்பா சொல்லலாம். எப்படி மேற்படி செய்யுளானது முல்லை நில தலைவனுக்கும் தலைவிக்கும் இடையில உறைந்து கிடக்கின்ற காதல் ஒழுக்கத்தை பேசுது. இது முதலாவது பண்பா சொல்லலாம். 2வது என்ன சொல்லலாம், முதல் கருவுரி பயன்பாடுகள் இடம்பெற்றிருத்தல். முதல் பொருளண்டா என்ன, நிலமும் காலமும். நிலம் முல்லை நிலம். வெரி குட். காலம் கார்காலம். கருப்பொருள் என்னென்ன வரும்? இதுல நிறைய கருப்பொருட்கள் இருக்குது. தவளை, மான்கள், பிடவன் செடி, காந்தல் மலர்கள். முதலாவது முல்லை நில காட்ட சொல்லணும். அதுக்கு பிறகு அங்க பெய்ந்திருக்கக்கூடிய அடைமலையை சொல்லணும். அடுத்து என்ன சொல்லணும், தேர சொல்லணும், காந்தல் மலர்கள் சொல்லணும், பிடவஞ்செடிகள் இருக்கணும், மான் சொல்லணும். இப்படி அந்த நிலத்தில் என்னவெல்லாம் இயற்கையான காட்சிகள் இருக்குதோ, இயற்கையான பொருட்கள் இருக்குதோ அதெல்லாம் கருப்பொருட்குள்ள வரும். உரிப்பொருள் என்றது என்னப்போ, ஒவ்வொரு நிலத்துக்குமே உரிய ஒழுக்கம்.
இங்கு முல்லை நிலத்துக்குரிய இருத்தொழுக்கம் கூறப்பட்டுள்ளமை என்று சொல்லி போட்டு எழுதணும். சரி, மூணாவது பண்பு என்ன சொல்லலாம் பிள்ளைகள்? இங்க பெயர் சுட்டா பண்பு காணப்படுது. பாருங்க, இங்க பாத்திரங்கள் தான் கதைக்குதே ஒழிய இங்க அந்த பாத்திரங்களோட பெயர்கள் சுட்டப்பட இல்லை. இங்க தேர்ப்பாகண்ட பேரோ அல்லது தலைவிட பேரோ அல்லது தலைவண்ட பேரோ இங்க சுட்டப்பட இல்லை. வெறுமனே தலைவன் தலைவின்னு சொல்லி அந்த கேரக்டர்ஸ் மட்டும்தான் காணப்பட்டது. எனவே நீங்க சொல்லலாம் சங்ககால அகத்திணை பண்புகளில் ஒன்றான பெயர் சுட்டா பண்பு இங்க காணப்படுது என்று சொல்லணும். அடுத்து வேற என்ன சொல்லலாம்? முல்லை நில தேர்ப்பாகன் கூற்றாக இது காணப்படுது என்று சொல்லலாம். சாரி, முல்லை நில தலைவண்ட கூற்றாக காணப்படுது என்று சொல்லலாம். வேற என்ன சொல்லலாம்? இங்க இயற்கையான வர்ணனைகள் கையாளப்பட்டிருக்குது. என்ன, சங்ககால அகலக்கியங்கள்ல மிக முக்கியமான ஒரு பண்பு தான் பிள்ளைகள் இயற்கை வர்ணனைகள் கையாளப்படுறது. இயற்கையான வர்ணனைகள் என்னென்ன இருக்குது? அந்த தேரைகள் சப்தமிடுறது, புடவு மரத்திட பூக்கள் உதிர்ந்து கிடக்கிறது, கார்த்திகை பூக்கள், வெரி குட், காந்தல் மலர்கள் மொட்டு விருந்திருக்கிறது, ஆண்மான்கள் பெண்மானோடு மகிழ்வோடு இருக்கிறது. இதெல்லாம் பிள்ளைகள் இயற்கையான வர்ணனைகள் காணப்படுறது. எனவே இப்படியான பண்புகளை நீங்க கட்டாயம் சொல்லணும். சரியா? இதுதான் சங்ககால அகத்திணை பண்புகளாக காணப்படும். இது கிளியரா? ஓகே ஓகே. இப்ப மூணாவது கேள்வி பாருங்க பிள்ளைகள். இச்செய்யுளில் பயன்பட்டுள்ள உவமை அணிகளையும் அவை கையாளப்பட்டுள்ள நோக்கினையும் விளக்குக. நல்லா அவதானிக்கணும். உங்ககிட்ட உவமை அணிய மட்டும் கேட்க இல்லை, அதோடு சேர்த்து என்ன கேட்கிறாங்க? அந்த உவமை அணிய பயன்படுத்துவதற்கான நோக்கம் என்ன, என்ன நோக்கத்துல இந்த உவமை அணியை சொல்லிக்கிறான் என்னதையும் நீங்க சொல்லணும். சரியா? எனக்கு முதலாவது சொல்லுங்க, இங்க எந்தெந்த உவமை அணிகள் இருக்குது? என்னென்ன உவமை அணிகள் இருக்குது? இறைச்சி பொருளும் கையாளப்பட்டு. இறைச்சி பொருளும் இருக்குது. ஆனால் இங்க நான் கேட்டது என்ன அணி? உவமை அணி. இங்கு உள்ளுரை ஓமம் தான் இருக்குது. சரி, ஓகே. இப்ப எனக்கு சொல்லுங்க, உவமை அணிகள் எந்தெந்த இடத்துல வெளிப்படுது? அந்த பிடவன் செடி, தவளைகள் கத்துறது வார்த்தை கல்வி சேர்க்கிற மாதிரி. வெரி குட், வெரி குட். அதாவது நீர் நிரம்பிய பள்ளங்கள்ல தேரைகள் கத்துறது இதை போலவாம் இருந்தது. சிறிய வாத்திய கருவிகள், வாத்திய ஒளிகள் இசைப்பது போல இருந்ததா? அப்ப தேரைட விஷயத்துல ஒரு உவமை அணி பயன்படுத்தப்பட்டிருக்குது. அடுத்த உவமை அணி எங்க இருக்குது? பிடவன் செடி. பிடவன் செடியா? காந்தல் மலர்களா இல்லையாது? கவனமா இருக்கணுமா? காந்தல் மலர்கள். அந்த காந்தல் மலர்கள் பூத்திருக்கிறது எப்படியா பிள்ளைகள்? பாம்பு எப்படி பாம்பு படம் எடுத்தால் எப்படி இருக்குமோ அதை போலதானாம் காந்தல் மலர்கள் மொட்டை வைந்து பூத்திருக்கிறது. எனவே இதுவும் ஒரு உவமை அணியாக இருக்கிறது. சரியா? உவமை அணி கேட்டா இந்த ரெண்டையும் தான் கொடுக்கணும். அதெல்லாம இதுல இன்னொரு அணி இருக்குது, உள்ளுரை ஓமம். சரியா? இதுல 2 அணிகள் தான் காணப்படுது. ஒன்று உள்ளுரை ஓமம், அடுத்தது உவமை அணி. இப்ப எங்ககிட்ட உவமை அணி கேட்டது என்றதால இந்த நாங்க 2ஐயும் முக்கியத்துவம் படுத்தி கொடுக்கிறது. ஓகே. அப்ப நீங்க முதலாவது சொல்லணும், தேரை சிறுபள்ளியத்தின் கரங்க இந்த வரியில் உவமை அணி காணப்படுகிறது. அப்ப நீங்க எப்படி விளக்க போறீங்க? உவமை அணி கொஞ்சம் ஷார்ட், 2-3 வரியில விளக்கணும். இப்படி நீர் நிறைந்த பள்ளங்களில் தேரைகள் கத்துவதானது சிறிய பல வாத்தியங்கள் இசைப்பது போல இருந்தன என்று கூறப்பட்டுள்ளது என்று போட்டு இங்கு உவமானம், உவமேயம், பொதுத்தன்மை என்ன எடுத்து நீங்க எழுதணும். செமினார்ட ஃபர்ஸ்ட் பேப்பர் கிளாஸ்லயே நான் சொல்லி தந்துட்டேன் அணிகள் எப்படி எழுதணும்னு சொல்லி. சரியா? அப்ப முதலாவது எந்த வரியில அணி இருக்குதுன்னு காட்டணும். அதுக்கு பிறகு அந்த வரியில சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்த சொல்லணும். அப்ப இதுக்கு எப்படி சொல்லலாம்? தேரை சிறுபள்ளியத்தின் கரங்க மேற்கொள்ள போட்டுட்டு இந்த வரியில் உவமை அணி இருப்பதை காண முடிகிறதுன்னு போட்டு என்ன சொல்லணும்? நீர் நிரம்பிய பள்ளங்களில் தேரைகள் ஒளி எழுப்புவதானது சிறிய பல வாத்தியங்கள் இசைப்பது போல காணப்படுகிறது. இங்கு உவமானம். உவமானம் என்ன? உவமானம் என்ன? சிறிய பல வாத்தியங்கள். வெரி குட். சிறிய பல வாத்தியங்கள் இசைப்பதுதான் உவமானம். இதுதான் பிள்ளைகள் இதை போல இருந்ததா? தேரை ஒலிக்கிறது, தவளைகள், தேரைகளின் ஒளி. வெரி குட். அப்ப உவமானம்
சிறிய பல வாத்தியங்களை சேர்க்கிறது. அப்போ உவமேயம் தேரைகள் கத்துதல் அல்லது தேரைகள் ஒலித்தல் என்று போடலாம். பொதுத்தன்மை என்ன வரும்? ஒளி எழுப்புதல் டீச்சர். ஒளி எழுப்புதல் அல்லது கூட்டமாக ஒளி எழுப்புதல்னு சொல்லலாம். ஏன்னா அந்த பள்ளங்கள்ல கூட்டம் கூட்டமா தானே குரூப்பா தான் தேரைகள் இருக்கும். அப்ப இதெல்லாம் கூட்டத்தோட கைலாசம் மாதிரி கத்துறது எதை போல இருந்ததா? சிறிய பல வாத்தியங்கள் எல்லாம் சேர்ந்து ஒலித்தால் எப்படி இருக்குமோ அதை போலதானாம் இந்த தேரைகள் எல்லாம் சேர்ந்து கத்துனது. எனவேதான் நீங்க சொல்லணும், உவமானம் சிறிய பல வாத்தியங்கள் சேர்ந்து ஒன்றாக ஒலித்தல், உவமேயம் தேரைகள் ஒலித்தல், பொதுத்தன்மை கூட்டமாக ஒலித்தல். சரியா? இது முதலாவது உவமை அணி. இரண்டாவது எதுல இருக்குது? அந்த காந்தல் மலர்கள் பூத்திருக்கிறது. அப்ப நீங்க சொல்லணும், வெஞ்சின அரவின் பையனந்தன்ன என்ற வரியில உவமை அணி இருக்குது. சரியா? அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குது? மிக்க சினமுடைய பாம்புகள் படமெடுப்பது காந்தல் மலர்கள் என்னதான் எதை போல இருந்ததா? மிக்க சினமுடைய வெரி குட். மிக்க சினமுடைய பாம்புகள் படமெடுப்பது போல காந்தல் மொட்டுக்கள் இதழ் விருந்து காணப்பட்டன என்று சொல்லப்படணும். சரியா? சொல்லிட்டு இது உவமானம் என்ன, உவமேயம் என்ன, பொதுத்தன்மை என்னன்னு கதைக்கணும். உவமானம் என்ன வரும் பிள்ளைகள்? காந்தல் மலர். பாம்பு படம் எடுக்கிறது. பிள்ளைகள் படம் எடுக்கிறது. காந்தல் மலர்ன்றது இங்க உவமேயமாகத்தான் வரும். உவமேயம். நல்லா விலங்கெடுக்கும். நான் இதை கண்டுபிடிக்கிறது சொல்லி தந்திருக்கிறேன். உவமானம் உவமேயம் சொல்லி தந்திருக்கிறேன். விளங்கினதா? பாம்பு படம் இருக்கிறத போலுதானாம் பிள்ளைகள் காந்தல் மலர்கள் காணப்பட்டது. அப்போ காந்தல் மலர்கள் தான் இங்க உவமேயம் என்ன? இத போல இதன்னு சொன்னா எது? உவமானம் உவமேயம் கட்டாயம் கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். அப்போ இங்க உவமானம் என்று சொல்றது கடும் சினம் கொண்ட பாம்புகள் படம் எடுத்து காணப்படுதல் அல்லது படம் எடுத்து விலங்கல். உவமேயம் என்ன வரும்? காந்தல் மலர்கள் மலர்ந்திருத்தல். வெரி குட். பொதுத்தன்மை என்ன வரும்? அழகாக பூத்திருக்கிறது. பூத்து அசைந்தாடுது. வெரி குட். அழகான தோற்றத்துடன் மேல் நோக்கி அசைந்தாடுதல், இதுதான் பொதுத்தன்மையாக வரும். இப்ப நல்லா நோட் பண்ணிக்கொள்ளணும். உவமானம் கடும் சினம் கொண்ட பாம்புகள் மேல் நோக்கியவாறு படம் எடுத்து காணப்படுதல். உவமேயம் காந்தல் மலர்கள் பூத்திருத்தல். பொதுத்தன்மை அழகான தோற்றத்துடன் மேல் நோக்கி அசைந்தாடுதல், இதுதான் பொதுத்தன்மையாக காணப்படுது. சரியா? இது கிளியரா? ரெண்டு உவமை அணியும் இந்த ரெண்டும் தான் இங்க உவமை அணிகளாக இருக்கிறது. சொல்லுங்க மீஸ். அதுல உள்ளூரை உவமம் சொன்னீங்க தானே மீஸ்? ஓம். கொஞ்சம் சொல்லுங்களேன் மீஸ். ஓகே. இங்கன பிள்ளைகள் உள்ளுரை உவமம் எங்க இருக்குதுன்னு சொன்னா, இந்த மாண்ட விவரத்தை சொன்னாங்க தானே. எப்படி? திருகிய கொம்புகளையுடைய இரலை மான், ஆண் மான் என்ன செய்தான்? தெளிந்த சுனை நீரை பருகி போட்டுட்டு தண்ட பெண்மானோட நிம்மதியாக இருக்குதா. இப்ப இது பிள்ளைகள் வெளிப்படையாக சொன்னது. உள்ளுரை ஓமம்ண்டா என்ன? வெளிப்படையாக ஒரு கருத்தையும் மறைப்பொருளாக உள்ளுக்கு இன்னொரு கருத்தையும் சொல்லி இருக்கும். அப்போ வெளிப்படையாக சொன்னதுதான் பிள்ளைகள் மான். எப்படி? மானானது தெளிந்த நீரை பருகி எப்படி தண்ட பெண்மானோடு இருக்குது என்று சொன்ன மாதிரி சொன்னது இது வெளிப்படையான பொருள். சரியா? சொன்னதை வச்சுக்கொள்ளுங்க. ஆனா இதோட மறைப்பொருள் என்னன்னு சொன்னா எது? மான் எப்படி தன்னுடைய பெண்மானோடு அழகான முறையில இன்பமாக நிம்மதியாக வாழ்கிறதோ அதே மாதிரிதான் நானும் என்ற தலைவியோட என்ன செய்யணும்? இன்பமாக அவளை தழுவி வாழ வேண்டும். இதுதான் அந்த உள்ளுக்கு மறைந்து கிடந்த கருத்து. எனவேதான் நீங்க சொல்லணும், இங்கு இடம்பெற்றுள்ள உள்ளுரை ஓமமானது மாண்ட விவரிப்பிலிருந்து வெளிப்படுகிறது. அதாவது திருகிய கொம்புகளை உடைய இரலை மானானது எவ்வாறு தெளிந்த நீரை பருகிவிட்டு தன்னுடைய பெண் துணையோடு நிம்மதியாக வாழ்கிறதோ அதுபோல நானும் என்னுடைய தலைவியுடன் இன்பமாக அவளை தழுவி வாழ வேண்டும் என்று மறைப்பொருளில் கூறப்பட்டுள்ளது என்று சொல்லணும். உள்ளுரை ஓமம் என்றது அதுதான் பிள்ளைகள். வெளிப்படையாக ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கும், ஆனா மறைவாக அதாவது உள்ளுக்கு இன்னொரு கருத்து இருக்கும். இதுதான் உள்ளுரை ஓமம் என்று நாம சொல்லுவோம். சரியா? விளங்கிட்டா? ஓகே. அடுத்த பிள்ளைகள் விளங்கினதா உள்ளுரை ஓமம்? ஓகே.
அவருக்கு மான கண்டால் என்ன நினைவு வருது உள்ளுக்கோ? தலைவியத்தான் நினைவு வருது. சரியா? ஓகே. அப்ப இதுல 3 கேள்விகள் பார்த்தாச்சு. இதுக்கு விடை எழுதிட்டீங்க தானே? ஆல்ரெடி நீங்க எழுதி இருக்க வேணும். நான் சொல்லியிருந்தேன் எழுதி இருக்கணும்ண்டு. இப்ப எனக்கு அனுப்புவீங்களா? சொல்லுங்க. டீச்சர் இல்ல உவமேனிகள் வந்து 2 தானா? ஓம் சீமா 2 தான் இருக்குது. டீச்சர் அப்பால வந்து தலைவியிட அழகுகள் எடுத்து காட்டப்படுது உவமேனியா வராதா? அதுதான் உவமையம் இல்லையேம்மா. பாருங்க. அதுல என்ன சொல்லி இருக்குது? அழகிய மாமை நிறத்தையுடைய தலைவி. அவளோட நிறம் மாமை நிறம்னு சொல்லப்பட்டிருக்குது. அங்க உவமையணி கையாளப்பட்டில்ல. சரியா? சரி டீச்சர். சரி. என்ன பிள்ளைகள் கிளியரா? ஓ டீச்சர். ஓகே. என்ன சரி டவுட் இருந்தா கேட்கலாமா? இன்றைக்கு ஈவினிங் கிளாஸ் ஏர்லி மார்னிங் நடக்கிற மாதிரியே ஈவினிங் 4:30க்கும் இருக்குது. அதுல இந்த வாரலம் சேரி என்ற செய்யுளையும் நகுதக்கணரை என்றதையும் பார்ப்போம். சரியா? மிஸ் அத 4 மணிக்கு சொல்லுங்க. மிஸ் அந்த கிளாஸ் 7 மணிக்கு போட மாட்டீங்களா மிஸ்? 7 மணிக்கு என்னண்டா 2027 கிளாஸ் போடுவேன் பிள்ளைகள். 2027 பட்ஜெட்டுக்கு நாம 9 மணியில இருக்கிற கிளாஸ் 7 மணிக்கு மாத்தினோம். அதனால 7 மணிக்கு தான் போடவாகிறேன். சரி பாப்போமே, நான் குரூப்ல அறிவிக்கிறேனே. சரியா? டைம். சரி மிஸ், இது முக்கியமான தானே மிஸ், ப்ளீஸ் மிஸ். ஓகே பாப்போம். ஓகே. சரி மிஸ். டீச்சர் இதுல என்ன வந்து பிள்ளைகள்? அவை கையாளப்பட்டுள்ள நோக்கத்தினை விளக்குகள் சொல்லி என்னது? வெரி குட். அது எந்த நோக்கத்துக்காக விளக்கப்பட்டது, எடுக்கப்பட்டதுன்னு சொல்லணும். அதாவது இந்த தேரை சிறுபள்ளியத்தின் கரங்க அந்த வரியில இந்த தேரைகள் வந்து ஒளி எழுப்புறது எதை போலயா? சிறிய பல வாத்தியங்கள் இசைப்பது போல் இருந்தது என்று சொன்னார் தானே? ஓ டீச்சர். எனவேதான் அதன் மூலமாக என்ன சொல்லப்படுதுண்டா, தலைவி என்ன செய்றா? தலைவண்ட வருகைக்காக வேண்டி வரவேற்கிறா. தலைவண்ட வருகையை எதிர்பார்த்து தலைவனை வரவேற்கிறாள் என்ற நோக்கத்துக்காகத்தான் இந்த உவமையணி பயன்படுத்தப்பட்டிருக்குது. இப்ப நாம ஒருத்தரை வரவேற்கும் பொழுது எப்படி பேன் வாத்தியங்களோட வரவேற்கிறோமோ அது போலதானாம் இந்த தேரைகள் வந்து சத்தமிட்டு இந்த தலைவனை வரவேற்குது என்று சொல்லப்பட்டிருக்குது. எனவே அந்த உவமையணி பயன்படுத்தப்பட்டிருப்பதற்கான நோக்கம் என்ன? தலைவன் என்ன செய்யறதுக்காக? வரவேற்கிறதுக்காக. இப்ப நாம ஒருத்தர பிள்ளைகள் வரவேற்கும் பொழுது பேன் வாத்தியங்கள் எல்லாம் சொல்லித்தான் வரவேற்கிறோம். அப்ப அதே மாதிரிதான் இந்த தலைவனும் வருகின்ற பொழுது என்ன செய்தான்? இந்த தேரைகள் வந்து ஒளி எழுப்பி அதை வரவேற்குதான். தேரைகள் ஒளி எழுப்புறது என்றது தலைவண்ட வரவேற்புக்காகத்தான் இங்க ஊமையானியாக பயன்படுத்தப்பட்டிருக்குது. சரியா? ஓகே. அடுத்தது வந்து காந்தல் மலர்கள் மொட்டை விழுந்து காணப்படுறது எதுன்னு சொன்னா அதோட நோக்கம் என்னண்டா, மிக நீண்ட காலத்துக்கு பிறகு தலைவியை சந்திக்க வருகின்ற தலைவி என்ன செய்றாவா? தன்னுடைய மென்மையான கைகளை அசைத்து அழைப்பதாக, கூப்பிடுவதாக காணப்படுதா. எனவே இதற்காகத்தானா அந்த காந்தல் மலர்களினுடைய ஊமையணியை பயன்படுத்தி இருக்குது. சரியா? என்ன காந்தல் மலர்களை பார்த்தாலும் பிள்ளைகள் தங்களோட உள்ளங்கைகளை வளைச்ச மாதிரியான தோற்றத்துல தான் இருக்கும். இப்ப நாம ஒருத்தரை கூப்பிடுறாலும் இப்படித்தானே உள்ளங்கைகளை வளைச்சுதான் வாங்கன்னு கூப்பிடுவோம். அப்ப அத மாதிரிதானா இந்த தலைவி என்ன செய்றா? தலைவனை தன்னுடைய மென்மையான கைகளால அசைத்து அழைப்பதாக காணப்படுதாம். எனவே இந்த விஷயத்தை கூறுவதற்காகத்தான் இந்த உவமையணி பயன்படுத்தப்பட்டிருக்குது. அதே மாதிரி தேரைகள் உவமையணி எதற்காக பயன்படுத்தப்பட்டதுன்னு சொன்னா, தலைவி வரவேற்கிறாள் என்ற விஷயத்தை கூறுவதற்காகத்தான் இந்த உவமையணி பயன்படுத்தப்பட்டிருக்குது. சரியா? அப்ப அந்த நோக்கத்தை உங்களோட மொழி நடையில நீங்க சொல்லணும். அது கிளியரா? ஷாயிலா கிளியரா? அது ஓகே. அடுத்த பிள்ளைகள். ஓகே சரி. இப்போ டைம் இருக்குதானே? ஏர்லி மார்னிங் 5:11 ஆகுது. எனக்கு எழுதின பிள்ளைகள் எல்லாம் அனுப்பி வைங்க. நான் இப்போ உடனே திருத்தி அனுப்புறேன்னா. சரியா? ஓகே. இதுல என்ன சரி டவுட் இருந்தா கேட்கலாம்.
அப்படி இல்லைன்னு சொன்னா நம்ம கிளாஸை வைண்ட் அப் பண்ணலாம். பிள்ளைகள் நீங்க இப்போ ப்ராக்டிஸ் பண்ற காலம் என்ன? நான் சொல்லிக்கிறேன் ஒவ்வொரு கேள்வியை நாம கிளாஸ்ல செஞ்சதுக்கு பிறகு நீங்க தனிப்பட்ட முறையில ப்ராக்டிஸ் எடுக்கணும்னு சொல்லி. அப்ப நீங்க ஒவ்வொரு கேள்விக்கும் விடை எழுதும் போதும் ஃபர்ஸ்ட் அதுல மார்க்ஸை பாருங்க. 20 மார்க்ஸ் தந்திருக்குதா, 10 மார்க்ஸ் தந்திருக்குதா, 16க்கு தந்திருக்குதான்னு பாருங்க. பார்த்துட்டு போட்டுட்டு இந்த மார்க்ஸுக்கு நான் எத்தனை நிமிஷத்துக்குள்ள விடை எழுதணும்ன்றது உங்களுக்கு தெரியும். அப்ப அந்த நிமிஷத்துக்குள்ள நீங்க விடை எழுதுறதுக்கு உங்களை தயார்படுத்திக் கொள்ளணும். அப்ப நீங்க என்ன செய்யணும்? ஒரு டைமர் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி அந்த டைமுக்குள்ள எழுதி முடிக்கணும். விளங்கினதா? 20 மார்க்ஸ்னு சொன்னா 36 நிமிஷம், 10ன்னு சொன்னா ஒரு 18 நிமிஷத்துக்குள்ள எழுதிடலாம். அப்ப நீங்க ப்ராக்டிஸ் எடுக்கும் பொழுது 36 நிமிஷமே எடுக்காதீங்க, 35க்குள்ள நிப்பாட்ட பாருங்க. சரியா? அப்ப நீங்க இப்ப எழுதுற காலத்துல என்ன செய்யணும்டா, எழுதுறதோட உங்களோட வேகம், உங்களோட டைம் இதை நீங்க மேனேஜ் பண்ணிட்டு போகணும். சரியா? அப்ப போன்ல சரி, சின்ன சின்ன எல்லாம் இருக்கும் வீட்டுல எல்லாமே இப்ப தேவையில்லை, போன் இருக்குதானே, அதுல டைமர் ஆன் பண்ணி எழுதுங்க. முதல் தடவை எழுதும் போது கொஞ்சம் கஷ்டமாத்தான் இருக்கும், 36 நிமிஷத்துக்குள்ள எழுத முடியாது. அப்ப நீங்க என்ன செய்யணும்? பரவாயில்ல, ஃபுல்லா எழுதி பாருங்க. ஆனா 36 நிமிஷம் வந்த உடனே அப்படியே கட் பண்ணுங்க. கட் பண்ணி ஒன்றுமே எழுதாம பேனையை வச்சுட்டு அப்படியே பாருங்க நீங்க எவ்வளவு தூரம் எழுதியிருக்கீங்கன்னு சொல்லி. அப்ப உங்களுக்கு விளங்கும். அந்த 36 நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கு கொஞ்சம் விஷயங்கள் தான் எழுதலும்னு சொன்னா நீங்க இன்னும் கன்சிடர் பண்ணணும் டைமுக்குள்ள எழுதுறது. அப்படி இல்லையா, நீங்க கொஞ்சம் முடியிற கட்டத்துக்கு வந்துட்டுன்னு சொன்னா உங்களுக்கு கொஞ்சம் பயப்பட தேவையில்லை. தொடர்ச்சியா ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதுவும் உங்களுக்கு ஈஸியா மாறிடும். இல்லைங்களா? அப்போ டைமுக்கு ஏற்ற மாதிரி நீங்க எழுத பழகணும். அதே மாதிரி மார்க்ஸ் அடிப்படையிலையும் எழுதணும். 10 மார்க்ஸ் கேட்டேன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் அவங்க எத்தனை பாயிண்ட் எதிர்பார்க்கிறான்னு. அப்ப அந்த 10 மார்க்ஸுக்குரிய முறையில தான் உங்களோட விட இருக்கணும். 10 மார்க்ஸ் கேள்விக்கு 20 மார்க்ஸ் விட எழுதுற இல்ல. அதே மாதிரி 2 மார்க்ஸ் கேட்டேன்னு சொன்னா 2 மார்க்ஸுக்குரிய முறையில தான் விட எழுதணும். பேப்பர் கிளாஸ்ல நான் காட்டி தந்தேன் 2 மார்க்ஸுக்கு எப்படி விட எழுதுறது, 4 மார்க்ஸுக்கு எப்படி எழுதணும்னு காட்டி தந்தேன். அப்போ மார்க்ஸ் அடிப்படையில உங்களோட விட கொடுக்க தெரியணும். சில பிள்ளைகள் அப்படித்தான், கேள்வியை கண்ட உடனே மார்க்ஸை பாக்குறையில கையை வீசி எழுதுற, கடைசியில முக்கியமான கேள்விகள் எல்லாம் விடுபட்டு போகும். சின்ன சின்ன கேள்விகளுக்கு கூடுதலான நேரத்தை மடத்தனமா கொடுத்துருக்கும். அப்ப நீங்க கட்டாயம் பார்க்கணும், கேள்வி எத்தனை மார்க்ஸ் கேட்டு இருக்குது என்று பார்க்கணும். 2 மார்க்ஸ் கேட்டா 2 மார்க்ஸுக்குரிய முறையில ஷார்ட்டா கொடுக்கணும். இதுவே 10 மார்க்ஸ் கேட்டா அதை கொஞ்சம் விளக்கி கொடுக்கணும். விளங்கினதா? அப்போ மார்க்ஸுக்கு அடிப்படையில மார்க்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்க விடுகெடுக்கவும் பழகணும். சரியா? ஓகே. இப்ப என்ன செய்வீங்கன்னு சொன்னா கிளாஸ் முடிய எல்லாரும் அனுப்பணுமா? சரி டீச்சர் ஓ டீச்சர் அந்த முதலாவது கேள்விக்கு தானே மனவேட்கைன்னு சொல்லி ஓ டீச்சர் அதெல்லாம் நமக்கு எழுதும் போது கட்டாயம் பாடலடிகள் கொடுத்தா எழுதணும். பாடலடிகள் கொடுக்கணும்னு சொல்லி கட்டாயம் இல்லை பிள்ளைகள், ஆனா கொடுத்தால் சிறந்தது. சரியா? நல்லா. ஓகே டீச்சர். ஓகே. அது இல்லாம பிள்ளைகள் உங்களுக்கு பாடலடிகள் ஞாபகம் வச்சுக்கொள்ள தேவையில்லையே. பெரும்பாலும் சங்க செய்யுள்கள் உங்களுக்கு பேப்பர்ல வந்துடுவாங்க. அப்ப அதை பார்த்தே உங்களுக்கு போடலாம். சரியா? அதை மனக்கட்டு பாடமாக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த விதமான கடப்பாடுகளும் இல்லை, ஏன்னா உங்களுக்கு அழகா தந்துடுவாங்க. அதே மாதிரிதான் கவிதைகள். 2வது கேள்விக்கு கவிதை வரும் பொழுதும் அந்த கவிதை பாடமாக்கி தெரியணும்னு தேவையில்லை. கவிதை பாடமாக்கி படிக்கிறது அது ஓகே, அது ஆழமா விளங்கும். ஆனாலும் கவிதைகள் உங்களுக்கு தருவாங்க. அதனால இந்த வரிகள் போடணுமே, வரிகள் எப்படி ஞாபகம் வச்சு கொள்றது, அதை பயப்பட தேவையில்லை, அவங்க தருவாங்க. சரியா? கம்பராமாயணம் திருக்குறள் தான் தர மாட்டாங்க, அதை நீங்க ஞாபகம் வச்சு கொள்ள வேணும். சரியா? டீச்சர் அப்ப திருக்குறள் பாடமாக்க வேண்டுமா? திருக்குறள் குறள்களோட பாடமாக்க வேணும். திருக்குறள் பாடமாக்க இல்லைன்னு சொன்னா எழுதுறது கொஞ்சம் கஷ்டம். அதே மாதிரி கம்பராமாயணத்தையும் பாடல்களும் ஞாபகம் வச்சு கொள்ளணும். இப்ப சொல்றாங்க திருக்குறள் அடிகள் போட்டு எழுதினா மார்க்ஸ் வரும்னு சொல்லி. ஆனா அது எந்த அளவு தூரம் உண்மை என்று தெரியவில்லைகள். ஏன்னா கட்டாயம் குறள் அடிகள் கொடுத்து எழுதுறது கட்டாயம். சரியா? ஸ்கீம்ல இருக்குதானே, உரிய குறள்கள் போடப்பட்டிருக்குதா, அந்த குறள்களுக்கான பொருள் ஒழுங்கா இருக்குதா, குறள்கள் ஓடரா எழுதி இருக்குதான்னு பார்ப்பாங்க. ஸ்கீம்ல அது ஒரு நுணுக்கமா பார்ப்பாங்க. எனவே ஸ்கீம் எதிர்பார்க்குதுன்றதால நீங்க கொஞ்சம் அதை கொடுக்கத்தான் வேணும். யாரும் குறள் எழுதாம இருக்காதீங்க, நான் சொல்லிக்கிறேன், குறள் கட்டாயம் எழுதணும். சரியா? மேம், திருக்குறள்ல குறள் எழுதும் போது கொண்டு கூட்டின அடிப்படையில எழுதினா தப்பா? அதாவது பொருள் விளங்கக்கூடிய வகையிலையா? அப்படியும் எழுதலாம். எழுதலாம், பிரச்சனை இல்லை.
அப்படியும் எழுதலாம். சரியா? ஆனா உங்களோட திருக்குறள் இருக்கிற மாதிரி எழுதினா பிள்ளையாண்டா இல்ல. கொண்டு கூட்டின வகையிலும் எழுதினா போடுவாங்க. அதுல பிரச்சனை இல்ல. சரியா? ஆனா இந்த வேலை செய்யக்கூடா. நாம திருக்குறளை படிக்கும் பொழுது அந்த முன்பின் மாத்தி எழுதுறோம் தானே. சாரி. பிள்ளை நீங்க கேட்டதை கொண்டு கூட்டலனா? ஓ மேம். கொண்டு கூட்டி எழுத இயலா. நான் எனக்கு வழங்கினது வந்து நீங்க அந்த பிரிச்சு எழுதுற சந்தி பிரிச்சு எழுதுறோம் நாம குறளை. அதன்னு தான் நினைச்சேன். சரியா? சாரி. எனக்கு அதுக்கு உங்களுடைய கேள்வி நீங்க கேட்டது விளங்க இல்ல. கொண்டு கூட்டி எழுத இயல பிள்ளைகள். கொண்டு கூட்டினது நாம எதுக்குன்னு சொன்னா அதுல இருக்கிற பொருளை இலகுவாக விளங்கிக் கொள்றதுக்காக நாங்க கொண்டு கூட்டினது எங்கட தேவைக்காக. அப்ப நாம வீடு எழுதும் பொழுது கொண்டு கூட்டல் செய்யலாம். அந்த உரிய ஓர்டர்ல தான் நாங்க எழுதணும். அதல்லாம அந்த குறளை கொஞ்சம் சந்தி பிரிச்சு எழுதலாம். சரியா? சந்தி பிரிச்சு எழுதுறதுல பிழை இல்ல. அது அந்த அளவு தூரம் பார்க்க மாட்டாங்க. ஆனா கொண்டு கூட்டி எழுத கூட. சரியா? இருக்கிற ஓகே மேம். மாதிரி தான். சரியா? ஓகே. சாரி. நான் நினைச்சேன் நீங்க சந்தி பிரிச்சு எழுதுறத கேட்கிறாங்களா இருக்க மாட்டேன். நான் அது உள்வாங்க இல்ல. சரி. வேற என்ன சிறு கேள்விகள் இருக்குதா? அடுத்த பிள்ளைகளும் கதையுங்க. அப்பதான் உங்களோட டவுட் எல்லாம் விளங்கும். சில பிள்ளைகள் கதைக்காமலே இருக்கீங்க. சரி, ஓகே. நீங்க படிச்சு கொள்வீங்கலாம் தெரியும். மெசேஜ் எல்லாம் கேட்குறீங்க. ஆனா கிளாஸ்ல கேட்கும் பொழுது உங்களுக்கு இருக்கிற டவுட் இன்னொரு பிள்ளைக்கு இருக்குதுன்னு சொன்னா அது கிளியர் ஆகும். விளங்கினதா? மிஸ் மிஸ் கவிதைகள் ஓ, சொல்லுங்க. சொல்லுங்க ஷாயிலா. மிஸ் கவிதைகள் வந்து செலக்ட் பண்ணுன்னு சொன்னா சிறுகதை வந்து விடையிலும் தானே. விடலாம். அந்த கவிதை நீங்க நல்லா படிச்ச கவிதை. அதுல இருக்கிற கேள்விகளுக்கு உங்களுக்கு பெர்ஃபெக்ட் ஆன்சர் தெரியுமெண்டா எழுதலாம். சரியா? அதே மாதிரி சிறுகதை நல்லா படிச்ச தெரிஞ்ச சிறுகதைன்னா எடுக்கலாம். அதுல பிரச்சனை இல்லை. என்ன ஜனனி? மிஸ் எனக்கு கொஞ்சம் அந்த அணிகளை கொஞ்சம் சொல்லுங்களேன் மிஸ். விளக்கத்தை. அணி விளக்குறதா? ஓ மிஸ். இதுல சொல்லி தந்ததையா சொல்றீங்க? ஓ மிஸ். முதலாவது உவமை அணி இருக்குது. அந்த தேரைகள், அதாவது நீர் நிறைந்த பள்ளங்களில் தவளைகள் ஒளியெழுப்புவதானது பல வாத்திய கருவிகள் இசைப்பது போல இருந்தன என்று சொல்லணும். ரெண்டாவது என்னன்னா, மிக்க சினமுடைய பாம்புகள் படமெடுப்பது போல காந்தல் முட்டுக்கள் இதழ் விரிந்து காணப்பட்டனன்றதை சொல்லணும். சரியா? அது கிளியரா? இப்ப ஓ ஓமானம் மிஸ். ஓமையும் சொல்லி தர போறேன். சரியா? ஓகே அதுக்கு மிஸ். பிறகு இந்த தேரைகளிடத்துக்கு நீங்க உவமானம் எழுதணும். சிறிய பல வாத்தியங்கள் ஒன்றாக ஒலித்தல். உவமயம் சொல்லணும். தேரைகள் கூட்டமாக ஒலி எழுப்புதல். பொதுத்தன்மை எழுதணும். கூட்டமாக ஒலித்தல். சரியாது? ஓகே மிஸ். ஓகே. ரெண்டாவது எழுதணும். காந்தல் மலர்கள்ட விஷயத்துல போட்டு எழுதணும். அது எப்படி சொல்லலாம்? மிக்க சினமுடைய பாம்புகள் படம் எடுப்பது போல காந்தல் மொட்டுக்கள் இதழ் விரிந்து காணப்பட்டனன்னு சொல்லணும். சரியா? அப்ப அதோட உவமானம் பாம்பு படம் எடுத்திருத்தல் உவமானம், உவமேயம் காந்தல் மலர்கள் மலர்ந்திருத்தல், பொதுத்தன்மை அழகிய தோற்றத்துடன் மேல் நோக்கி அசைந்து ஆடல். சரியா? ஓகே எங்களுக்கு மிஸ். எதை சொல்ல வேணுமோ, அதாவது பிள்ளைகள் உவமேயம் என்று சொல்றது எங்களுக்கு எதை சொல்ல வேணுமோ அதுதான் உவமேயம். பாருங்க, இந்த பாடல்ல நாங்க எதை சொல்ல வந்தோம்? தேரைகள் ஒளி எழுப்புறதையும் காந்தல் மலர்கள் மலர்ந்திருக்கிறதையும் தான் நாம சொல்ல வந்தது. அது எப்படி இருந்த இடத்தை நாங்க சொல்றதுக்கு எதை எடுத்தோமோ, வெளியிலிருந்து எந்த பொருள் எடுத்தோமோ அதுதான் உவமானமாக வரும். சரியா? டீச்சர் ஓ, டீச்சர் அதோட மனவேட்கைகளுக்கு வந்து நம்ம அந்த உள்ளுரை உவமையனினூடாக எடுத்து காட்டப்பட்டுள்ளது. அப்படி எழுதலுமா? வெரி குட், வெரி குட். எழுதலாம். சரி டீச்சர். சரியா? ஓகே. சரி. வேற என்ன சரி டவுட் இருக்குதா? மிஸ் காலங்கள்ல வந்து நாயக்கர் காலம் வரை மட்டும் படிச்சா போதுமா? ஓ, நாயக்கர் காலம் வரைக்கும் படிச்சா காணும். சரி மிஸ்.
ஓகே. நாயக்கர் ஹால ரெக்கார்டிங் போட்டு இருக்கிறேன். சரியா? டீச்சர் ஓம் ஆஃப்லைன். அந்த சிட்டினம் சேராம ரெக்கார்டிங் கொஞ்சம் பார்த்து அனுப்புங்க டீச்சர். ஓகே ஓகே. நான் வந்து பாக்குறேன்னா இப்ப மார்னிங் டீச்சர். அனுப்புறேன் பாருங்க. டீச்சர். நான் நேத்து நினைச்சேன் அப்ளல் கேட்டேன் நான் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி மறந்துட்டேன். அது உங்களோட பேப்பர் விஷயமா இருந்ததுனால. ஓகே நான் அனுப்புறேன் அப்ளல் பண்ணுங்க. டீச்சர். ஓகே சரி. நம்ம கிளாஸை வைண்ட் அப் பண்றேன் பிள்ளைகள். இந்த தூங்கிடாம என்ன செய்வீங்கன்னு சொன்னா எழுதி பாருங்க. அதே மாதிரி வாரலம் சாரிட கேள்வியும் எழுதி வைங்களா. ஓகே. தூங்குற காலம் அல்ல. சரி ஓகே. அதோட செல்ஃப் ஸ்டடி பண்ணுங்க பிள்ளைகள். டைம் செட் பண்ணி செல்ஃப் ஸ்டடி பண்ணிக்கொள்ளுங்க. உதாரணமாக இப்ப நீங்க ஒரு நாளைக்கு இந்த பாடத்தை தமிழ் பாடத்துக்கு ஒரு 4 ஹவர் செலவழிக்கிறேன்னு வைங்களேன். அப்போ உங்களோட எல்லாமையும் ஏதோ செட் பண்ணி 4 ஹவருக்கும் நீங்க படிங்க. 4 ஹவர்ல எந்த ஒரு வேலையும் செய்யாம தொடர்ச்சியா இருந்து படிச்சீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா மாறிடும். விளையாடுதா கட்டாயம் செல்ஃப் ஸ்டடி பண்ணிக்கொள்ளுங்க. சொல்ல வேண்டிய தேவையில்லை. இப்ப நீங்க செய்ய வேண்டிய காலம். தெரியாத விஷயங்கள் என்ன இருந்தேன்னு சொன்னா கட்டாயம் கேளுங்க. நான் எனி டைம் உங்களோட மெசேஜ் நான் ரிப்ளை தந்துடுவேன். 2026 மெசேஜ் போட்டா என்றளவு தூரம் நான் பார்ப்பேன். அப்படி பார்த்து படையிலேன்னு சொன்னா எனக்கு ஒரு இன்னொரு மெசேஜ் போடுங்க டீச்சர் நான் அனுப்பிக்கிறேன் நீங்க பார்க்க இல்லைன்னு சொல்லி. சரியா? கட்டாயம் படிச்சு கொள்ளுங்க. அதே மாதிரி தமிழை படிக்கிற மாதிரியே அடுத்த பாடங்களே பேலன்ஸா கொண்டு போங்க. ஏன்னா ஒரு பாடம் உள்ள பிள்ளைகளை லெவல தீர்மானிக்கிற 3 பாடமும் சேர்ந்து. சரி. எனவே இது கொடுக்குற முக்கியத்துவத்தை நீங்க அந்தந்த பாடங்களுக்கும் கொடுத்தும் சரியா படிச்சு கொள்ளுங்க. அதே மாதிரி ஒவ்வொரு பாடங்களுக்கும் ஒவ்வொரு டைமை செட் பண்ணுங்க. உதாரணமாக தமிழ் படிக்கிறது மார்னிங்கா இருந்தால் பொலிட்டிக்கலையோ ஜியோகிராஃபியோ ஈவினிங்கோ நைட்டோ படிக்கலாம். இப்படி ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒவ்வொரு டேயை போட்டுக்கொள்ளுங்க. அதோட பிள்ளைகள் மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த கொஞ்சம் கூடுதலான டைம் உங்களுக்கு படிக்க கஷ்டம்னு சொன்னா நீங்க இந்த வேலையை தான் செய்யணும். அதாவது இப்ப நீங்க காலையில எழும்பின உடனே இப்ப நம்மளோட கிளாஸுக்கெல்லாம் 4 மணிக்கு எழும்பிடுவீங்களே. அப்ப கொஞ்சம் 3:50க்கோ 3:30க்கோ எழும்பி நீங்க என்ன செய்யணும்டா இன்றைய நாள்ல நான் என்னென்ன செய்ய போறேன் விளக்குதா இன்றைய நாள்ல நான் என்னென்ன செய்ய போறேன்றத ஒரு தாள்லயோ அல்லது போர்ட்லயோ எழுதி வச்சுக்கொள்ளுங்க. இப்ப நான் படிக்கிற காலம் இப்பயும் நான் படிச்சுட்டு தான் நிக்கிறேன். இப்ப நானும் அந்த வேலையை தான் செய்யறேன். இப்ப நான் எழும்பின உடனே நான் நிறைய விஷயங்கள் மார்க் பண்ணிட்டேன். நான் இன்னைக்கு உங்களுக்கு கிளாஸ் செய்யணும், பேப்பர் ரெடி பண்ணணும், ரெக்கார்டிங் போடணும்னு சொல்லி நான் படிக்கணும்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இப்ப நான் எழுதி வச்சுட்டேன். சரியா? இப்ப அதே மாதிரி நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னா இன்றைக்கு என்னென்ன விஷயங்கள் படிக்க இருக்குது விளங்குனதா? நான் இந்த இந்த டைம்ல தான் படிக்கிறேன். இந்த டைம்ல நான் கொஞ்சம் தூங்குறேன். இந்த டைம்ல கொஞ்சம் பிரேக் எடுக்கிறேன்னு சொல்லி சகல விடயங்களை நீங்க எழுதி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ ஒவ்வொன்று முடிய நீங்க டிக் பண்ணி வந்தீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு ஒரு நல்ல சாட்டிஸ்பேக்ஷனோட தரும், திருப்தியோட தரும். சரியா? இப்ப நான் செஞ்சேன்றதால நான் சொல்றேன். அப்ப கடைசிக்கு அந்த தாள் எழுதினா தாளை பார்க்கலாம். அப்ப எல்லாத்துலயுமே ரைட் வந்திருந்தேன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு திருப்தி. நான் நினைச்சதை இந்த என்னால செஞ்சு முடிச்சிக்கிறேன்னு சொல்லி. இதுவே ரைட் விளையலன்னு சொன்னா நீங்க கொஞ்சம் அலர்ட் ஆயிவீங்க. ஓஹோ நான் இடையில பிரேக் எடுத்திக்கிறேன். கொஞ்சம் நீங்க முடிச்சில்லன்னு விளங்கும். விளங்குனதா? அப்போ உங்களை வந்து கொஞ்சம் தயார்படுத்திக் கொள்வதற்கான டிப்ஸ் தான் இதெல்லாம். சரியா? இப்படியான முறைகளை பின்பற்றிக் கொள்ளுங்க. ஏன்னா இது நல்ல விஷயம். ஏன்னா நான் இப்பயும் கூட நான் A-level படிச்சு முடிஞ்சு இப்பயும் கூட எனக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குதோ நான் டக்குன்னு எழுதி வச்சுக்கொள்வேன் போர்ட்ல. இந்த டைமுக்கு நான் இந்த வேலை செய்யணும், இந்த டைம்ல இதை முடிக்கணும்னு சொல்லி. அதே மாதிரி நீங்களும் செஞ்சீங்கன்னு சொன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாவும் இருக்கும். சரியா? ஓகே சரி. அப்ப வைண்ட் அப் பண்றேன் பிள்ளைங்க. ஓகே படிங்களா. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். Thank you so much. Okay. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். பாரக்கல்லாஹ் ஃபீக். மறக்காம அனுப்புங்களா இந்த எழுதின விஷயங்களை திருத்தி அனுப்பு. மேம் நான் அனுப்பிட்டேன் பாருங்க மேம். ஓகே பிரியா நான் பாக்குறேன்.